السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الذين آمنوا والذين هادوا والنصارى والصابعين من آمن بالله واليوم الآخر وعمل صالحا فلهم أجرهم عند ربهم ولا خوف عليهم ولا هم يحزنون. وإذ أخذنا ميثاقكم ورفعنا فوقكم الطور خذوا ما آتيناكم بقوة واذكروا ما فيه لعلكم تتقون. ثم توليتم من بعد ذلك فلولا فضل الله عليكم ورحمته لكنتم من الخاسرين. صدق الله العلي العليم. அல்ஹம்துலில்லா, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால ரமலானுடைய மாதத்தை முன்னிட்டு ஒரு நாளும் ஒவ்வொரு மஜ்லிஸ்களும் ஏற்பாடு செய்யப்பட்டது. இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு மகளிர் தினத்தை முன்னிட்டு நம்முடைய உஸ்தாதா நிலோஃபர் ஹாஜி முகமது அவங்க இன்ஷா அல்லாஹ் ஒரு சிறப்பு உரையாற்ற இருக்காங்க. எல்லாரும் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம், கிளாஸ் முடிகிற வரைக்கும் ஆடியோ அண்ட் வீடியோ ரெண்டுமே ஆன் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. மற்றவங்களுக்கு அது எப்பவும் தொந்தரவாக இருக்கக்கூடாது. அதையும் தாண்டி வகுப்பு நடத்துகிறவங்களுக்கு அது எந்த ஒரு தொந்தரவையும் தரக்கூடாது இன்ஷா அல்லாஹ். அதனால எந்த ஒரு இடையூறும் இல்லாத மாதிரி உங்களுடைய சைடிலிருந்து எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அல்லாஹுடைய அமான் இதுக்கு அது வச்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். நம்முடைய மதரசத்து நாஃபியா ஆன்லைன் அகாடமி மூலமாக உஸ்தாதா நிலோஃபர் ஹாஜி முகமது அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். அஹ்லன் வ சஹ்லன் யா மர்ஹபா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எப்படி போகுது இந்த நோன்பு எல்லாருக்கும்? ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும். நல்லபடியா அல்ஹம்துலில்லாஹ் மன நிறைவோட போகுது சிஸ்டர். 30 நாட்களும் அலுப்பு இல்லாம சலிப்பு இல்லாம போய்கிட்டு இருக்கு சிஸ்டர். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, இந்த டைமில் என்னடா இது ஸ்ட்ராங் மைண்ட் ஸ்ட்ராங் உமன்னு ஒரு டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இன்றைக்கி வந்து இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே அப்படின்னு நிறைய இடங்களில் வந்து கொண்டாடப்படுது. அந்த டே எதுக்காக கொண்டாடப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உமன்ஸ் வந்து அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, ஒரு சவால்களை தாண்டி வந்திருப்பாங்க. அதே மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு சில டேலண்ட்லாம் இருக்கும். அவங்களுடைய வலிமை, அவங்களுடைய பங்களிப்பு, அவங்களுடைய சாக்ரிஃபைஸு எல்லாத்தையும் கொண்டாடுற விதமாக விமன்ஸ் டே அப்படின்ற மாதிரி இன்டர்நேஷ்னல் விமன்ஸ் டே அப்படின்னு இன்னைக்கு இந்த நாள் வந்து கொண்டாடப்பட்டுட்டு வருது. ஓகே, அப்போ இந்த நாளில் இன்னைக்கு இது கொண்டாடப்படுறதுக்கான காரணம் என்னவா? பெண்களை போற்றி மதிக்கிறாங்க அப்படின்ற அர்த்தம். ஆனால் உண்மையான ஒரு விமன், அதாவது ஒவ்வொரு வீட்லேயும் மதிக்கப்படுறாங்களா அப்படின்னா பதில் சொல்லுங்கள். ஒவ்வொரு வீட்லேயும் உமன்ஸ் வந்து மதிக்கப்படுறாங்களா? அவங்கள தினம் தினம் கொண்டாடப்படுதானா? இல்லை, தினம் தினம் கொண்டாடப்படுறதில்ல. ஏதோ ஒரு நாளை மட்டும் குறிப்பிட்ட நாள் எடுத்து இன்னைக்கு வந்து உமன்ஸ் டே அப்படின்னு கொண்டாடுறாங்களாம். அது எதுக்கு? ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு குடும்பத்திலையும் அந்த ஒவ்வொரு பெண்ணும் கொண்டாடப்பட்டாதான் அது உமன்ஸ் டேவாக நம்ம கொண்டாட முடியும். இல்லைன்னா சும்மா வேணால் நம்ம வாழ்த்துக்களை சொல்லிட்டு போயிடலாம். அதுக்காக தான் இன்றைக்கி நம்ம வந்து ஸ்பெஷலாக பார்க்க போகிறோம். ஒரு விமன் அப்படின்னா அவங்களுடைய மைண்ட் ஸ்ட்ராங்காக இருந்தால் அவங்களும் ஸ்ட்ராங்கான உமனாக இருக்க முடியும் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி இந்த டாபிக்குள்ளே நம்ம வந்து போக இருக்கோம். ஸோ ஸ்ட்ராங் உமன் அப்படின்னு நீங்கள் எதெல்லாம் நினைக்கிறீங்க? ஸ்ட்ராங்கான ஒரு உமன் அப்படின்னா நீங்கள் எதை நினைக்கிறீங்க? ஜஸ்ட் உங்கள் ஆன்சரை கூட டைப் பண்ணலாம். இதெல்லாம் இந்தந்த ஒரு இது இருந்துச்சுன்னா இவங்கெல்லாம் ஸ்ட்ராங்கான உமன் அப்படின்னு நான் டிஃபைன் பண்ணுவேன் அப்படின்னா எதை நீங்கள் சொல்லுவீங்க? எந்த கேரக்டர் இருந்தால் ஸ்ட்ராங் உமன் அப்படின்னு சொல்லுவீங்க? ஆன்சர் சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு வீட்டினுடைய ஆளுமையை திறம்பட செய்யலாம். குழந்தைங்க படிப்பு விஷயத்துல நம்ம ஈடுபடலாம். ஓகே, எந்த ஒரு நல்ல டெசிஷன் எடுக்கிறதுல டிசிஷன் மேக்கிங் அந்த இது நம்ம செய்யலாம். எந்த இது நம்ம தைரியமா செயல்படுத்துறதுல செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்து ரொம்ப முக்கியமானதா இருக்கலாம். ஓகே, இது ஓகே. ஓகே,
ஸோ போல்டாக இருக்கணும், போல்டாக இருக்கிறது, எதுவுமே கடந்து போகணும், போல்டாக இருக்கிறது, பேபி டெலிவரி பண்ணுற ஒரு விஷயம் உமன்ஸ் எவ்வளோ ஸ்ட்ராங் அப்படின்னு தெரியும். ஓகே 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 ஓகே. இப்போ ஒரு நிறுவனத்தை வந்து திறம்பட நடத்தக்கூடிய ஒருத்தவங்க வந்து நம்ம அவங்க திறமையானவங்க வந்து நம்ம இல்லை, உங்கள் வாய்ஸ் எனக்கு கேட்கல சிஸ்டர், கொஞ்சம் சவுண்டாக. ஒரு நிறுவனம் இருக்கு, அது வந்து திறம்பட நடத்தி போற ஒரு பெண்மணி வந்து திறமையான ஒரு பெண்மணின்னு நம்ம நினைக்கலாம். ஓகே ஓகே, திறமைகள் இருக்குது, ரைட். நான் சொல்கிறது ஸ்ட்ராங் உமன் அப்படின்னு. ஒருத்தவங்கள பார்த்து நம்ம ஸ்ட்ராங்கான அயன் லேடி அப்படிலாம் சொல்லுவோம்ல. ஓகே, மைண்ட் லோவாக இருக்கும்போது கூட தெளிவான முடிவு எடுக்கிறது. ஓகே, எவ்வளோ அடித்தாலும் மன வலிமை தாங்கிறது, மன வலிமை. ஓகே, அவங்க நினைச்சது அவங்களால பேச முடியணும். ஓகே, அவங்க நினைச்சது அவங்க பேசணும், நினைச்சது பேசணும். சரி, ஆக்சுவலி நம்ம வந்து டிஃபைன் பண்ணுற விஷயம் என்னன்னா, ஹார்ட் ஒர்க் பண்ணுறது, குடும்பத்தை பார்த்துக்கிறது, பிரச்சனையெல்லாம் வந்து சால்வ் பண்ணுறது. ஒரு பெண் அப்படின்னாலே பொறுமையாக அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணும், சோதனைகளை பொறுமையாக கடக்கிறது, ஒரே டைமில் அதை மல்டி டாஸ்கிங் பண்ணுறது. ஓகே, இது எல்லாமே வந்து ஸ்ட்ராங் உமன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? சரி, இப்போ நார்மலாக வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒரு பெண்ணாக ஒருத்தவங்க மற்றவங்கள பார்க்குறாங்க, இல்லை ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்க்குறாங்கன்னா எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரென்த், அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, அவங்களோட கேர், அவங்களுடைய கெப்பாபிலிட்டி, இதை தான் மெயினாக பார்ப்பாங்க. அவங்க குடும்பத்தை எப்படி நடத்துகிறாங்க, குடும்பத்துக்குள்ளே எப்படி இருக்காங்க, எந்த அளவுக்கு குடும்பத்தில் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்காங்க, கேரிங்காக இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் பார்ப்பாங்க. சரிங்களா? அதே இன்னொரு விஷயத்த பார்க்காம விடுறது என்ன அப்படின்னா, ஒரு பெண்ணோடைய மென்டல் லோடு பார்க்க மாட்டாங்க. அவங்க சைலண்ட்டாக அவங்களுக்குள்ளே உள்ள அந்த சைலண்ட் ப்ரெஷரை பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கில்ட்டை பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்குள்ளே இருக்க அந்த ஸ்ட்ரெஸ்ஸை பார்க்க மாட்டாங்க. அவங்க பார்க்குறது என்ன, ஒரு குடும்ப பெண்ணாக ஒரு பெண்ணை பார்க்குறாங்கன்னா நல்ல வேலை பார்க்குதா, குடும்பத்தை நல்லா கொண்டு போதா, அதுதான் எல்லாரோட பார்வை. அப்படி தான், நல்லா வேலை பார்க்கணும், குடும்பத்தை நல்லா கொண்டு போகணும், அவங்க ஹஸ்பண்டோ அவங்க பிள்ளையோ அவங்க குடும்பமோ எந்த விதத்துலேயும் கஷ்டப்படாமல் கொண்டு போகணும் அப்படின்னு பார்ப்பாங்க. அதனால் அந்த ஒரு பெண் எவ்வளோ வலியை தாங்கினாலும் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் யாருக்கும் எந்த எந்த ஒரு தேவையும் இல்லை. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் இவ்வளோ வேலை பார்க்குறனால எந்த அளவுக்கு டயர்டாக இருக்கும் அந்த பெண்ணுக்கு அப்படின்னு யார் உணர்றா, யார் அதை பார்க்குறா? அவங்களுக்கு பெயின்ஃபுல்லாக இருக்கும். சின்ன பிள்ளைய இவ்வளோ நேரம் மேய்க்கிறதுன்றது சாதாரண விஷயமா? சின்ன பிள்ளைய பார்த்துக்கிறது, கேர் பண்ணி அவங்கள பார்த்துக்கிறதுன்றது சாதாரண விஷயமா? அந்த சின்ன பிள்ளைய வச்சுட்டு வீட்டில் இருக்கிற அத்தனை வேலையும் பார்த்துட்டு இருக்கிற ஒரு பெண்ணுக்கு மென்டல் லோடு இருக்காதானா? லோடு இருக்கும். ஸ்கூலுக்கு அனுப்புகிற பசங்க, நிறைய ஸ்கூலுக்கு அனுப்புகிற பசங்களை வச்சுட்டு இருப்பாங்க. சீக்கிரமாக அவங்க சொல்கிற பிரேக்ஃபாஸ்ட் தான் அவங்களுக்கு ரெடி பண்ணணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும்போது யார் அந்த மென்டல் லோட், அவங்களுடைய சைலண்ட் ப்ரெஷர் எல்லாம் பார்க்குறா அப்படின்னா சொல்லுங்கள், யார் பார்க்குறா? ஆமாம், என் வீட்டில் பார்ப்பாங்கங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்கன்னா எஸ் அப்படின்னு சொல்லுங்கள். இல்லை பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வேலை செய்கிறது, அவங்க ஐயோ நானே இவ்வளோ வேலை செஞ்சேன் அதை மட்டும் தான் தெரியும், அவங்களுக்கு தெரியாது. நான் எனக்கு தெரியாதுப்பா அவங்க அக்கறைப்பட்டது. ஆனால் நல்லவங்க தான், அது தெரியாது அவங்களுக்கு. அவங்களோட இது யார் ஒரு சில பேர் எஸ்ன்னு சொல்லியிருக்கீங்க, பரவாயில்ல, அது பெரிய விஷயம் எஸ் அப்படின்றது. ஓகே, ஹஸ்பண்ட் பார்ப்பாங்கன்னு 2 பேர் சொல்லியிருக்கீங்க, யாரும் பார்க்க மாட்டாங்க, பேரண்ட் பார்ப்பாங்க அப்படின்றீங்க. ஓகே, சரி. உங்களில் நிறைய பேருக்கு வந்து ஒரு மென்டலி டயர்டாக வந்து இருக்க மாதிரி ஃபீல் ஆயிருக்கா? எப்படின்னா, எப்போ நீங்கள் ரெஸ்ட் எடுத்தாலும் கூட, எந்த ஒரு ஹெவியான வேலை பார்க்காம படுத்திருந்தா கூட மென்டலி டயர்டான ஒரு ஃபீல் உங்களுக்குள்ளே இருக்கா? எஸ் எஸ் ஓகே. அதாவது வேலைலாம் பார்க்க மாட்டோம், நம்ம வந்து படுத்துட்டு தான் இருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய மைண்ட் வந்து ரெஸ்ட் எடுக்காமல் இருக்கும். அப்படின்ற பட்சத்தில் மென்டலி நம்ம வந்து டயர்ட் ஆகும். ஓகேங்களா? வேலையே இல்லாமல் சும்மா தான் படுத்திருப்போம், பட் ஆனால் மென்டலி வந்து டயர்டாக இருக்கும். அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்போ ஸ்ட்ராங் உமன் அப்படின்னா என்ன, அதுக்கு முன்னாடி ஸ்ட்ராங் மைண்ட் செட்னா என்ன அப்படின்னு பார்க்கணும். ஸ்ட்ராங்கான ஒரு மைண்ட் செட்டு நீங்கள் எதை நினைக்கிறீங்க?
ஸ்ட்ராங் மைண்ட் செட்னா உங்களுடைய பார்வையில் ஸ்ட்ராங் மைண்ட் செட்னா என்னன்னு நினைக்கிறீங்க? இப்போ சொன்னீங்க ஸ்ட்ராங் உமன்னா என்னன்னு சொன்னீங்க இல்லையா? அதே மாதிரி ஸ்ட்ராங் மைண்ட் செட்னா உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு காரியத்தை நம்ம எடுக்கிறோமோ அதை வந்து சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்றது. ஓகே எது நம்ம நினைக்கிறோமோ அதை வந்து நம்ம சக்சஸ்ஃபுல்லா முடிக்கணும்னு சொல்லி நினைக்கிறது, முடிச்சும் காட்டுறது. ஓகே சூப்பர். அப்புறம் ஹேண்டில் ஆல் ஹார்ட் சுச்சுவேஷனையும் ஹேண்டில் பண்ணுறது, எல்லாத்தையும் கடந்து போகிறது, எல்லா விஷயத்துலையும் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறது. இருந்தாலும் ஸ்ட்ராங்கா இருக்கவே மாட்டாங்க முதல்ல ஃபேமிலியில. என்ன சொல்றீங்க? ஸ்ட்ராங்கா எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு நான் நினைச்சாலும் ஆனா அவங்க வந்து அவங்களோட இதுதான் முதல்ல பார்ப்பாங்க. நம்மள வந்து அந்த இதுல டேமேஜ் பண்ணிட்டே தான் இருப்பாங்க, நம்மள வந்து நிக்க விட மாட்டாங்க. அதுதான் இப்ப நிறைய வீட்டுல போயிட்டு இருக்கு. ஓகே, இன்னைக்கான கிளாஸ்ல நம்ம கண்டிப்பா அதை பத்திலாம் பார்ப்போம். ஓகே, டிஸ்ட்ராக்ட் ஆகாம இருக்கிறது, வில் பவர். ஓகே ஓகே சூப்பர், நிறைய ஆன்சர் பண்ணீங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா வந்து என்ன சொல்றீங்க? கேட்கல. எல்லார்கிட்டயும் அந்த மாதிரி கிடையாது. ஆம்பளைங்க கேர் பண்ற ஆம்பளைங்க கூட இருக்காங்களா? லேடிஸ்க்கு கேர் பண்றவங்க கூட இருக்காங்க. சில பேர் இருக்காங்க. ஓகே இருக்காங்க, கண்டிப்பா இருக்காங்க. ஓகே ஓகே இருக்காங்கன்னா எல்லாரும் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. நிறைய பேர், கொஞ்சம் பேர் லேடிஸ்க்கு கேர் பண்றாங்க. அவங்களோட அக்கறை எல்லாரும் இருக்கு. எல்லாரும் மென்ஷன் பண்ணி நம்ம சொல்ல முடியாதுல்ல. சரி சரி, அப்படி இருந்தா அல்ஹம்துலில்லாஹ், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லாதவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அப்படி இல்லாதவங்களுக்கு தான் மேபி அதனால என்ன விளைவுகள் ஏற்படும் அப்படின்றது புரியும். ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ராங் மைண்ட் செட்டுக்கு இன்னொரு விஷயம் நான் கேட்குறேன், அதுக்கு நீங்கள் தான் சொல்லணும். இப்போ வந்து ஒரு பயம் இருக்குது, ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு கவலைனா அழுகுறது, கஷ்டப்படுறது, இதெல்லாம் வந்து ஸ்ட்ராங் மைண்ட் செட்டா? ஒரு பிரச்சனை தாங்க முடியாமல் ஓவர்விம் ஆகும்போது அழுவோன்னு வைங்களேன், அதெல்லாம் ஸ்ட்ராங் மைண்ட் செட்டா? இல்லை. ஓகே, அப்போ வந்து அழுகாம, இப்போ ஒரு பிரச்சனை வருது, அதை நான் கடந்து போகணும், நான் அதுக்கு அழுகாம ஸ்ட்ரெஸ் ஆகாம நான் ஒரு விஷயத்த கொண்டு போறேன் அப்படின்னா என்னோட மைண்ட் ஸ்ட்ராங் மைண்ட் செட்டா? கண்டிப்பா மேம். கண்டிப்பா. அழாம நம்ம எப்படி டீல் பண்றோம், அது நம்ம செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோட ஐ கேன் டூ இட், அதுக்கு வந்து நம்ம எதுக்கு அழணும்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு நம்மளால செஞ்சு காட்டுறது. அது அதுக்கு நம்ம அழ வேண்டாம். பட் ஸ்ட்ராங் மைண்ட் செட்டை வந்து இப்படி டிஃபைன் பண்ண முடியாது. உங்க வாய்ஸ் கேட்கல சுஹேலா சிஸ்டர், உங்க வாய்ஸ் கேட்கல. நம்ம அழுதுட்டோம்னு சொன்னா மைண்ட் நல்லா ரிலீஃப் ஆன மாதிரி இருக்கும், அந்த பிரச்சனையை விட்டு வெளியே வந்த மாதிரி. ஓகே, யா, இப்போ பார்ப்போம். அதாவது ஸ்ட்ராங் மைண்ட் செட் அப்படின்றது அழுகிறனால ஸ்ட்ராங் மைண்ட் செட் இல்லைன்னு சொல்லவே கூடாது. ஸ்ட்ராங் மைண்ட் செட்டுன்னு உள்ளவங்க கூட அழுவாங்க. பிகாஸ் அழுகிறது நார்மல். ஒரு விஷயம் எக்ஸ்ட்ரீமாக என்னை தாண்டி போகுது, என்னால் முடியல, ஒரு பெயின் வருது, ஃபுல்லாக வயிறு வலி வருது, தலைவலி வருது, ஹெவியாக போகுதுன்னா நான் ஸ்ட்ராங்கான ஆளு, நான் அழுவ மாட்டேன், நான் பலசாலின்னு சொல்லிட்டு உட்கார முடியாது. ஒரு லெவல் தான் ஒரு வலியையும் ஒரு பெயினையும் நம்மளால் எடுத்துக்க முடியுன்ற பட்சத்தில் இந்த இடத்துல அழுகக்கூடாது, கண்ணில் தண்ணி வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்கிறது ஸ்ட்ராங் மைண்ட் செட் அப்படின்னு இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய குழந்தை இப்ராஹிம் அவங்க இறக்கும்போது நபியோட கண்ணில் தண்ணி வந்துச்சு, கண்ணீர் வந்துச்சு. அப்போ அவங்க ஸ்ட்ராங் மைண்ட் செட் இல்லையா? நம்மளுடைய தூதரை ஸ்ட்ராங்கான ஆளுன்னு சொல்லுவீங்களா? இல்லை, ஸ்ட்ராங் சிஸ்டர் அப்படிதான் தூதரே வந்து அவர் வந்து ஒரு ரோல் மாடல் இன்ஷா அல்லாஹ். இருந்தாலும் உணர்வுகள் என்பது மனிதனுக்கு பொதுவானது. அவங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தினதான் மனிதன். அதனால கண்ணீர் வரலாம் வரதுன்றது ஒருபோதும் நம்ம வீக் அப்படின்னு நினைக்க கூடாது. அதுதான் இங்க விஷயம். என்னன்னா கண்ணீர் வரனால, நான் அழுகிறனால, இப்போ என்ன ஒருத்தவங்க திட்டாங்க, என்னை போட்டு நிறைய பாடாப்படுத்துறாங்க அப்படின்றனால நான் போய் அழுகுறேன் அப்படின்னா அதனால நான் வீக் மைண்ட் செட் அப்படின்னு எடுத்துக்கவே கூடாது. நான் வீக்கான ஆளுன்னு எடுக்கவே கூடாது. அதே மாதிரி எதுக்கு எடுத்தாலும் நான் பயப்படுவேன் அப்படின்றதுக்காகவும் வீக் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அப்போ அதுக்கான இந்த ஸ்ட்ராங் மைண்ட் செட்டுக்கு ஒரே ஒரு விஷயம்தான். அதுக்கு என்ன அர்த்தம்னா, எந்த கவலை வரட்டும், எந்த கஷ்டம் வரட்டும், எந்த அளவுக்கு நம்ம ரெக்கவர் ஆகிறோம் ஃபாஸ்ட்டாக, அதிலே மூழ்கி கிடக்காம ஒரு விஷயம் நம்ம அழுகிறோன்னு வைங்கல,
ரொம்ப பர்ன் அவுட் ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம அழுவோம். ஓகே, அழுது முடிச்சுட்டு அதுலேருந்து வந்து வெளியே வரோம் பார்த்தீங்களா, நம்ம நினச்சதை சாதிக்கணும்னு வெளியே வரோம் பார்த்தீங்களா, அதுதான் ஸ்ட்ராங் மைண்ட் செட். அதனால் எப்போவுமே நம்ம அழுதுருவோம், எப்போவுமே யாரை பார்த்தாலும் பயந்துருவோம், நமக்குள்ளே பயம் இருக்குது, அதனால் ஸ்ட்ராங் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணாக எடுத்தால் அவங்களுடைய லைஃப்பில் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. மதர்ஹுட் ஸ்ட்ரெஸ், அது சொல்லவே முடியாத ஒரு ஸ்ட்ரெஸ். நிறைய சின்ன பிள்ளை பிறந்ததுலேருந்து அவங்களுடைய பாடியில் அந்த மாற்றம் ஏற்பட்டு நிறைய விஷயங்கள் வந்து நடந்துட்டு தான் இருக்கு இல்லையா. அதே மாதிரி லேக் ஆஃப் அப்ரிஷியேஷன். ஒரு விஷயத்த வந்து செய்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல இது நல்லா செஞ்ச, இது சூப்பராக இருக்குது அப்படின்ற அந்த அப்ரிஷியேஷனை விட என்ன அதிகமாக வரும்? என் வாய்ஸ் லோவாக இருக்கா? இல்ல கேக்குதா? ஓகே, விளங்குது சிஸ்டர். ஓகே. ஸோ அந்த அப்ரிஷியேஷன் வந்து இருக்காது. நீங்கள் சூப்பராக சமைச்சு கொடுத்தீங்களே, இன்னைக்கு இவ்வளோ விஷயத்த பண்ணீங்களே, என் பிள்ளை இவ்வளோ டேக் கேர் பண்ணுறீங்களே, எல்லாமே ஒத்தாலாக இவ்வளோ பண்ணுறீங்களே அப்படின்னு யாராவது நம்மளை வந்து அப்ரிஷியேஷன் பண்ணுவாங்களா? பண்ணி இருக்காங்களா? இப்போதான் சொன்னீங்க ஒரு சில ஆண்கள் அப்படி இல்லை அப்படின்னு. அந்த ஒரு சில ஆண்கள் இதெல்லாம் உங்களுக்கு பண்ணியிருக்காங்களா? என்கரேஜ் பண்ணுவாங்க. ஓகே, என்கரேஜ் பண்ணுவாங்க சிஸ்டர், என்கரேஜ் பண்ணுவாங்க. ஓகே. ஒரு சில என்கரேஜ், ஓகே. ஒரு சில இடங்களில் ஓகே நீங்கள் இது பண்ணுறீங்க அது பண்ணுறீங்க அப்படின்ற அந்த அப்ரிஷியேஷன் இருக்குன்னு வைங்களேன். மோஸ்ட்லி ரியல் சேலஞ்ச் அப்படின்னா அவங்க என்ன பண்ணாலும் குறை. இத்தனைக்கும் அவங்க மாமியாரோட உள்ள ஹஸ்பண்ட் வந்து என்கரேஜ் பண்ணுறாங்களான்னு சொல்லுங்கள். தனியாக உள்ளவங்க என்கரேஜ் பண்ணுறாங்கன்னா அது வேறு விஷயம். அம்மாவோட இருக்கிற ஒரு பிள்ளை அம்மா முன்னாடி உங்களே என்கரேஜ் பண்ணுவாங்களா? என்கரேஜ் பண்ணி இருக்காங்களா? சொல்லுவாங்க மேம். சம்டைம் எப்பயாவது மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா அது வந்து நல்லா கரைச்சி கொட்டுவாங்க. ஏதாவது ஒன் டைம் தான், அந்த ஒன் டைம் வந்து ரொம்ப கரைச்சி கொட்டுவாங்க, அவ்வளோதான். ஓகே. ஸோ நம்ம வந்து எவ்வளோ மென்டலி ரொம்ப டயர்டாக இருப்போம். ஒரு சில விஷயங்கள் நமக்கு பிடிக்காம நடக்கும், அது நம்மளால சொல்ல முடியாது. அதை அனுபவிச்சுட்டே மைண்ட்லேயே போட்டு அது என்ன ஆகும், மென்டல் டயர்டு வந்துடும். அதே மாதிரி மற்றவங்களோட கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. இன்னும் பார்க்க போனால் அவங்களாம் வந்து பண்ணலையா? இன்னும் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஸ்டார்டிங்கில் ஒருத்தவங்க சொன்னீங்க ஒரு டெலிவர் பண்ணுறோம் ஒரு பேபியை அப்படின்றதே மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தீங்க இல்லையா. அதவே வந்து எப்படி அவங்களோட கண்ணோட்டம் இருக்கும் சில பேரோடதுன்னா, அவங்க குழந்தை பெக்கலை, நீ மட்டும்தான் உலகத்தில் அதிசயமாக குழந்தைய பெக்க போறியோ அப்படின்ற மாதிரி அதோட கனெக்ட் பண்ணி விட்டுருவாங்க. யா, அஃப்கோர்ஸ் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொன்று தனி பெயின், அவங்கவுங்க தனியாக தான் அனுபவிக்கிறாங்க. அவங்க அம்மா வந்து குழந்தை பெற்றுட்டாங்க அப்படின்றனால எங்கள் மாமியார் வலி அனுபவிச்சுட்டாங்க, என்னோட அம்மா வலி அனுபவிச்சுட்டாங்க, அதனால் எனக்கு வலி வராமல் குறைய போதான். அதே தானே வரப்போகுது, எல்லாருக்கும் காமனாக வரப்போகுது தானே. அப்புறம் எப்படி இந்த விஷயங்களை மற்றவங்களோட கம்பேர் பண்ணுறாங்க? அப்போ இந்த மாதிரி நிறைய பெண்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. அவங்கள கம்பேர் பண்ணுறதுலேருந்து அவங்க கிட்ட நிறைய எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுவாங்க. ஒரு உண்மைனா நீங்கள் இதை கொடுங்க, அதை பண்ணுங்க, இப்படி பண்ணாதான் நீ வீட்டுக்கு நல்ல மருமக, இப்படி இருந்தால் தான் நீ ஒரு நல்ல தாய், இப்படி இருந்தால் தான் நீ நல்ல அம்மா அப்படின்ற மாதிரி. அப்போ இதில் எங்கே இருந்து இந்த உமன்ஸ் டே வந்து கொண்டாடப்படுது? ஒவ்வொரு உமனும் ஒவ்வொரு விதங்களில் கவலைப்பட்டுட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது அவங்களுக்கான ஒரு தனியான அடையாளம் இல்லாமல், சொல்லுங்கள், யாரோ பேசணுன்றீங்களே. போனா போகுது, இன்னைக்கு ஒரு நாளாச்சும் சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி அதை வச்சிருக்காங்க. அதையும் கெடுக்க வந்துட்டீங்க அப்படின்றீங்களா? அது ஒரு நாள் சந்தோஷம் வந்துச்சு, ஒரு நாள் சந்தோஷம் வச்சு என்ன பண்றது? ஓகே, அதான் ஒரு நாள் சந்தோஷம் வந்து பேசி நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருப்போம்ல. ஓகே, ஒரு நாள்ல எதுவும் செய்ய முடியாதுல்ல, கொண்டாடணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, இப்போ வந்து என்னன்னா இவ்வளோ ஒரு விஷயங்கள் வந்து எப்போ சேஞ்ச் ஆகுதோ, தனக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்குறதோ தான் நம்மளுக்கான ஒரு நாள். இப்போது ஒரு நாளை ஒரு செலிப்ரேட் பண்ணுறோம், ஓகேங்களா? இப்போ செலிப்ரேட் பண்ணுறோன்னா, இப்போ ஒரு ஈதை வந்து நீங்கள் செலிப்ரேட் பண்ணுறீங்க, எதனால் செலிப்ரேட் பண்ணுறீங்க? 30 நாள் நோன்பை வச்சனால தான் நீங்கள் செலிப்ரேட் பண்ணுவீங்க. அந்த 30 நாள் என்ன சொல்லப்பட்டிருக்கு, அந்த 30 நாளில் என்னென்ன விஷயங்கள் பண்ணணுமோ அதை எல்லாம் பண்ணிட்டு வந்து
நம்ம அந்த செலிப்ரேட் பண்ணுறதுன்றது நிறைய வித்தியாசங்களை கொடுக்கும். அதே மாதிரி தான் இப்போ பக்ரீத் வந்து வருதுன்னு வைங்களேன், அப்போ நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு அந்த விஷயங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஈதை வந்து ஃபெஸ்டிவலை வந்து நீங்கள் கொண்டாடுங்க. அப்போ ஒரு உமன்ஸ் டே அப்படின்னா உமன்ஸாக பிறந்ததுக்கே கொண்டாடிட்டு இருக்க முடியுமா? அதை சொல்லுவாங்க பெண்ணாக பிறந்ததுக்காகவே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. கோர்ஸ் பெண் அப்படின்றனால பண்ணலாம், ஏன்னா அது மென்ஷன் ஆகுறது மகளிர் தினம் தான். உங்கள் வாய்ஸ் கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. தாகிரா சிஸ்டர் மியூட் போட்டுக்கோங்க. தாயிரா சிஸ்டர் மியூட் போட்டுக்கிறீங்களா? வாய்ஸ் டிஸ்டர்ப் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு மகளிர் தினம் அப்படின்ற நாளில் தான் இத்தனை நாள் தெரியாத அந்த மகளிர் எல்லாமே அன்றைக்கி தான் அவங்க எல்லாரோட கண்ணில் தெரியும். இன்னும் நம்ம வீட்டில் அது எப்போவுமே தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்படி இருக்கும்போது நமக்கு எவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது, எவ்வளோ ஒரு கஷ்டங்கள் இருக்குது. இதை எல்லாமே யார் வந்து போக்குவா? ஒரு சில பேரோட ஹஸ்பண்ட் வந்து இப்படி அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, அப்படி பண்ணுறாங்க, இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எல்லாருமே ஒரு குடும்பத்தோட நிறைய பொறுப்புகளை சுமந்து நிறைய வேலைகளை செய்யும்போது அவங்க தான் உண்மையான ஒரு ரியல் சேலஞ்சை வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. ஹஸ்பண்டோட சப்போர்ட் இருக்காது, ஒத்த ஆளாக வீட்டில் மொத்த வேலையும் பார்ப்பாங்க, அவங்க குழந்தைய அவங்க தான் பார்ப்பாங்க. அவ்வளோ பண்ணியும் அதை குறை சொல்கிறதுக்குன்னு 4 பேர் உட்காந்துருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது ஓவர் ஸ்ட்ரெஸ் வந்து பெண்களுக்கு ஏற்படும். இது எல்லாமே அவங்க வந்து ரியல் லைஃப்பில் டெய்லி லைஃப்பில் வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே அவங்க அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. அப்போ நம்ம வந்து ஒரு லெவலுக்கு மேலே அதிகமான ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு அப்படின்னு வைங்களேன், அது என்ன ஆகும்? அது பேர்ன் அவுட்டில் போய் கொண்டு போய் விட்டுரும். நமக்கு ஒரு நிறைய கோவத்தை கொடுக்கும், திடீர்னு நம்ம போய் பொங்கி எழுவுற மாதிரி ஆகும். அப்போ இந்த ஒரு கான்செப்டை தான் நம்ம வந்து கடைப்பிடிக்கணும், ஒரு ஸ்ட்ரெஸ் பக்கெட் அப்படின்றது. அதாவது பக்கெட்டில் வந்து நம்ம தண்ணியை வந்து பிடிக்கிறோன்னு வைங்களேன், அது ஓவர் ஃப்ளோ ஆச்சுன்னா என்ன ஆகும்? நிரம்பி வலியும். அந்த மாதிரி நம்மளோட அந்த ஸ்ட்ரெஸ், கோவம், ஆன்சைட்டி, இந்த மாதிரி எதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கோ இது ஓவர் ஆக 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 அது ஒரு விதத்தில் கோவமாகவோ ஸ்ட்ரெஸ்ஸாகவோ வெளியே கொண்டு வரும். அப்போ அதை நம்ம என்ன பண்ணணும்? இப்போ தண்ணி ரொம்பிடுச்சுன்னா ஒன்று டேப் ஆஃப் பண்ணணும், இல்லை இருக்கிற தண்ணியை மொண்டு கீழே ஊற்றிடுவோம். அந்த மாதிரி நம்மக்கிட்ட ஏதாவது அதிகமாக ஆயிடுச்சு அப்படின்னா அதை எப்படி குறைக்கணும், அதை எப்படி ரிலீஸ் பண்ணணும் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். இப்போ நமக்கு அந்த ஸ்ட்ரெஸ் எதெல்லாம் கொண்டு வருது? ஒர்க்னால கொண்டு வரும், ஃபேமிலினால், அதே மாதிரி நம்மளுடைய ஹெல்த்து சரியில்லாத பட்சத்தில் கூட நமக்கு என்ன ஆகுது? இந்த மாதிரி ஓவர் ஃப்ளோ ஆகுது. அப்போ அந்த ஓவர் ஃப்ளோவை ரிலீஸ் பண்ணணும். ஓவர் ஃப்ளோவை ரிலீஸ் பண்ணணும். குறை சொல்ல வேறு யாருமே வேண்டாம், கணவர் குறை சொல்லிகிட்டே இருந்தால். ஓகே, லாங் டிஸ்டன்ஸில் இருந்தால் தான் கேரிங் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வரும், பக்கத்தில் இருந்தால் வராது. ஓகே, லாங் டிஸ்டன்ஸில் இருக்கணும்னு சொல்ல வரீங்களா? அப்போது ஓகே. ஸோ கூட இருந்து ஒருத்தவங்களோட அருமை புரியாமல் இவங்கெல்லாம் திருந்தணும் அப்படின்றதுக்காக நம்ம லாங் டிஸ்டன்ஸில் இருக்கலாமா? லாங் டிஸ்டன்ஸ் ஒர்க்கில் இருக்கிறவங்கப்போ பக்கத்தில் இருக்கும் அந்த 3 days 4 days அந்த டைமில் தான் தெரியாது. அந்த டைம் வரும்போது தான் கேரிங் எல்லாமே தெரியும். மட்டும்தான் கூட இருப்பாங்க, பேசுவாங்க, வெளியில் கூட்டிட்டு போவாங்க. பட் ஊரில் இருக்கும்போது தான் தெரியும். நம்ம ஒரு டே ஃபுல்லாக நம்ம கூடயே இருந்து இருக்கும்போது அந்த இது வராது, அவங்க நம்ம கேர் பண்ணிக்க மாட்டாங்க. ஓகே ஓகே ஓகே, எனக்கு ரொம்ப மதர்வுட் கஷ்டமாக இருக்குது. ஓகே ஓகே ஓகே, பார்ப்போம். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் பக்கெட் அப்படின்ற ஒரு கான்செப்டை நம்ம புரிஞ்சிக்கணும். அப்போ இதை எப்படி நம்ம ரிலீஸ் பண்ணலாம்? எப்படி ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னா, அது கஷ்டத்தை மனசோட வைக்காமல் ஃபஸ்ட்டு பேசணும். மற்றவங்க கிட்ட பேசுகிறது, ஹெல்ப்பை தேடுறது, அதே மாதிரி ஜேர்னல், அதாவது எழுதுறது. நம்ம கஷ்டம் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை நம்ம எழுதுறது, இன்னும் துவா பண்ணுறது. நமக்கு எதுலெல்லாம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுமோ அந்த விஷயங்களாமே பண்ணும்போது தான் இந்த ஸ்ட்ரெஸ் பக்கெட் அப்படின்ற அந்த கான்செப்ட் உங்களால் பண்ண முடியும். இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சுதா? கூட இருந்தாலும் எடுக்க மாட்டோம். யா, ஓகே. இப்போது இந்த ஸ்ட்ராங் மைண்ட் அப்படின்றத வந்து நம்ம எப்படி அதை வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 pillars மூலியமாக அந்த ஸ்ட்ராங் மைண்டை கொண்டு வரணும். அப்போ அந்த ஸ்ட்ராங் மைண்டு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அது நமக்கு ஸ்ட்ராங் உமனாக மாற்றிடும்.
ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் எமோஷ்னல் ஸ்ட்ரென்த், கான்ஃபிடென்ட் ப்ளஸ் ஒர்த், ஹெல்த்தி பவுண்ட்ரிஸ், இன்னர் பீஸ். இந்த 4 தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எமோஷ்னல் ஸ்ட்ரென்த் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன். ஸோ நம்மளுடைய எமோஷன்ஸ் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த உணர்வுகளை அடக்காமல் அதை நம்ம என்ன பண்ணணும், புரிஞ்சிக்கணும். இப்போ ஒரு இடத்துல எனக்கு அழுக வருதுன்னா நான் அழுவுறதுன்றது தப்பில்லை, அழுவுறதுன்றது தப்பில்லை. ஐயோ நான் அழுதா வந்து ஸ்ட்ராங்காக இல்லையோ, நான் வந்து வீக்கோ அப்படிலாம் நினைக்க வேணாம். ஏன்னா உணர்வுகளை அடக்க முடியாது. நமக்குள்ள ஒரு எமோஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அதை அடக்க முடியாது. அதை நம்ம புரிஞ்சிக்கணும். ஏன் இப்படி வருது, எதுக்காக நான் இந்த அழுகுற அளவுக்கு இங்கே என்ன நடந்துச்சு. இப்போ ஒரு இடத்துல ஒரு விஷயம் திரும்ப 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 இப்போது நம்ம பிள்ளைகள் வந்து இதை நீ பண்ணாத அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னு வைங்களேன், திரும்ப 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 பண்ணும்போது கோவம் வராதா? அந்த இடத்துல நம்ம சிரிச்சுட்டே பண்ணாத 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 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். எதுக்கு பண்ணுறேன்னு கோவப்படுவோம். அப்போ அந்த இடத்துல ஒரு எமோஷன்ஸ் வந்து கிரியேட் ஆகும், கோவம் வரும். அப்படின்ற பட்சத்தில் அதுதான் எமோஷ்னல் ஸ்ட்ரென்த்தை நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன் வருது, எதனால வருது. அப்போ அந்த உணர்வை போட்டு அடக்கிட்டே இல்லாமல் அதை வேறு விதத்தில் எப்படி நம்ம கொண்டு போய் சேர்க்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து வீட்டில் ஒரு விஷயம் வந்து பிடிக்கலை, நம்மளை சுற்றி ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குன்னு வைங்களேன், இவங்ககிட்டலாம் நம்மளால் எப்படி பேச முடியும், நம்மளை ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் அந்த உணர்வை அடக்கி 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 கஷ்டப்படுறதை விட நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க, இதை பண்ணாதீங்கன்னு ஒரு தடவை பேசுகிறதுல எந்த தவறும் இல்லை, எந்த தவறும் இல்லை. அப்போ இந்த இமோஷன்ஸை ஒன்று நல்லா நம்ம புரிஞ்சிக்கணும். அதே மாதிரி அதை அடக்காமல் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம வந்து கோவப்படுறோம்னா கோவத்தில் நான் வார்த்தையை விட்டுருவேன், கோவத்தை 4 பேரை போட்டு மிதிப்பேன், அப்படிலாம் இருக்கக்கூடாது. அந்த கோவம் வந்துருச்சு, இது எனக்கு பிடிக்கல, இது நீ பண்ணுறது தப்பு, இன்னொரு தடவை நீ இதை பண்ணக்கூடாதுன்னு அதை நான் எப்படி சொல்கிறேன், நான் கோவப்படுறேன்றதை எப்படி நான் காட்டுறேன்றது தான் அங்கே முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மரியம் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாமை வந்து வயிற்றில் வச்சுருக்கும் போது எத்தனை பேர் அவங்கள குறை சொல்லியிருந்திருப்பாங்க. சாதாரணமாக விட்டுருப்பாங்களா? கணவர் இல்லாமல் ஒரு குழந்தைன்னும் போது எவ்வளோ கஷ்டங்களை அவங்க வந்து அனுபவிச்சிருப்பாங்க. பட் அவங்கக்கிட்ட எமோஷ்னல் ஸ்ட்ரென்த் இருந்துச்சு. இவங்க பேசுகிறாங்க அவங்க பேசுகிறாங்க அப்படின்றதுக்காகலாம் அவங்க விட்டுறல. அவங்கக்கிட்ட அந்த ஒரு பொறுமை, இன்னொரு விஷயம் அந்த ட்ரஸ்ட் இறைவன் மீது இருந்துச்சு, அந்த நம்பிக்கை இறைவன் மீது இருந்துச்சு. அதுதான் ஒரு எமோஷ்னல் ஸ்ட்ரென்த்தை நமக்கு கொடுக்கும். ஐயோ இவங்களே இப்படி சொல்லிட்டாங்களே, நான் நம்பின என் புருஷன் இப்படி சொல்லிட்டாங்களே, என் மாமியார் இப்படி சொல்லிட்டாங்களே, என்னை பார்த்து என் பிள்ளை இப்படி சொல்லிட்டாங்களே, நம்ம ஒவ்வொரு தடவை இவங்க இப்படி பண்ணுறாங்க அவங்க இப்படி பண்ணுறாங்க, இவங்க இப்படி பண்ணுறாங்க அவங்க இப்படி பண்ணுறாங்கன்னு நம்ம சொல்ல 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 அந்த எமோஷ்னல் ஸ்ட்ரென்த் வந்து குறையும், எமோஷ்னல் ஸ்ட்ரென்த்து குறையும். அப்போ யார் என்ன சொன்னாலும் என்னுடைய உணர்வு என்னன்றத நம்ம தான் முதல்ல உணர கற்றுக்கணும். அதே மாதிரி கான்ஃபிடென்ட்டும் நம்மக்கிட்ட இருக்கணும். இப்போ கான்ஃபிடென்ட் அப்படின்றது நம்மளை நம்ம எப்படி இருக்கோமோ அப்படி அக்செப்ட் பண்ணுறதுனால தான் அந்த கான்ஃபிடென்ட் வரும். மற்றவங்கள பார்த்துட்டு அவங்க அப்படி இருக்காங்க, இவங்க இப்படி இருக்காங்க, அவங்க இப்படி இருக்காங்க, நமக்கு அப்படி இல்லையே அப்படிலாம் யோசிக்காமல் கான்ஃபிடென்ட்டை நம்ம கொண்டு வரோம். அப்படின்றது தான் ஒரு ஸ்ட்ராங் உமனாக நம்மளை இருக்க வைக்கும். ஸோ முதல்ல நம்மளை நம்ம மதித்தா தானே உலகம் நம்மளை மதிக்கும். நம்மளே நம்ம வேஸ்ட்டு, நமக்கெலாம் ஒன்றும் வராது, நம்ம சமைக்க தான் லாய்க்கு, கிச்சனில் இருக்க தான் லாய்க்கு. ஒரு சில பேரோட அந்த ஒரு இதுவே இப்படி தான், அந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு வீட்டுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னாலே உன்னோட வேலை சமைக்கிற வேலை தான், மற்றபடி குடும்ப விஷயத்தில் கூட இன்வால்வ் ஆக முடியாமல், கருத்து சொல்ல முடியாமல் சில பெண்கள் இருக்காங்க. அதிலலாம் நடுவில் வரக்கூடாது, சமைச்சியா அப்படியே கிச்சனோடு போயிடு, இந்த குடும்ப விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கான ஆட்கள் நாங்கள் தான், நீங்கள் இல்லை அப்படின்ற மாதிரி அனுப்பிடுவாங்க. அப்போ இந்த இடத்துல செல்ஃப் ஒர்த் அப்படின்றது நமக்கு இல்லை, செல்ஃப் ஒர்த் இல்லை. என்றைக்கு நம்மக்கிட்ட ஒரு கான்ஃபிடென்ட்டும் செல்ஃப் ஒர்த்தும் நம்ம கொண்டு வரோமோ, என்றைக்கு என்னாலேயும் முடியும், நானும் முடிவு பண்ணுவேன், இது சமைச்சு போடுறது மட்டும்தான் இது என் குடும்பம்னு நான் போட முடியாது, இதில் நல்லது கெட்டதுக்கு முடிவு பண்ணுறதுக்கான தகுதி என்கிட்ட இருக்குன்னு என்றைக்கு நம்மளை நம்ம மதிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் நம்மளை சுற்றி உள்ளவங்க நம்மளை மதிக்க ஆரம்பிப்பாங்க. அதை தவிர்த்து அவங்க சொல்கிற ஒரே காரணத்துக்காக ஆமாம் நமக்கு வராது, எனக்கு தெரியாது, நான் வேஸ்ட்டு தான் போல அப்படின்னு ஒருத்தவங்க மட்டும் தட்டுறதுனால அதை ஏற்றுக்கிட்டு அக்செப்ட் பண்ணுறதுன்றது இருக்கக்கூடாது.
எவ்வளோ ஒர்க் பண்ணாலும் என்ன செய்யணும், ஓகே அதான் எல்லாம் எவ்வளோ பண்ணாலும் என்ன செய்கிற அப்படின்னு கேட்குறாங்களா, அதை எல்லாமே கேட்க தான் செய்வாங்க. அப்போ அதனால் நம்ம அந்த இடத்துல எப்படி இருக்கும், நம்மளுடைய எமோஷ்னல் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குது. அப்போ நமக்கு தெரியும்ல நம்ம நிறைய தான் செஞ்சோம், இவங்க தான் இப்படி பேசுகிறாங்கன்னு. அப்போ அந்த எமோஷ்னல் ஸ்ட்ரென்த்தை நம்ம இங்கே கொண்டு வரணும். அந்த எமோஷ்னல் ஸ்ட்ரென்த், அந்த மென்டல் ஹெல்த், அதுதான் ஒரு ஸ்ட்ராங் உமனாக கன்சிடர் பண்ணப்படும். அவங்க தான் ஸ்ட்ராங் விமன். எவ்வளோ ஒரு கஷ்டம் வந்தாலும் சவால்கள் வந்தாலும் தனக்குன்னு ஒரு இலக்கு இருந்தால் அதை அடைகிறவங்க தான் ஸ்ட்ராங் விமன். ஒரு விமனுக்குன்றது ஒரு இலக்கு இருக்கணும். அந்த இலக்கை அடையும் போது நிறைய கஷ்டம் வரும். ஒரு ஆண் ஒரு இலக்கு அடைகிறதுக்கும் ஒரு பெண் அந்த இலக்கு அடைகிறதுக்கும் நிறைய கஷ்டங்கள், நிறைய சவால்கள் இருக்குது. அப்போ இத்தனை கஷ்டங்களையும் சவால்களையும் தாண்டி ஒரு பெண் அடைகிறான்னா அவங்க தான் ஒரு சூப்பர், அதாவது ஸ்ட்ராங் விமன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த இடத்துல நமக்கு கான்ஃபிடென்ட் இருக்கா, இந்த செல்ஃப் ஒர்த் இருக்கா. ஆசியா அலைஹிஸ்ஸலாம் இருப்பாங்க, ஃபிரௌனோட மனைவி. எப்பப்பட்ட ஒரு கொடூரமான ஒருத்த மன்னன் அவர். அவங்களோட அந்த மனைவி எவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க. என்ன கான்ஃபிடென்ட், தான் இறைவனுக்கு தான் அடிப்படையணும் அப்படின்ற கான்ஃபிடென்ட். அந்த கான்ஃபிடென்ட் நம்ம கிட்ட இருக்கா, அந்த ட்ரஸ்ட் இறைவன் மீது இருக்கிற அந்த ட்ரஸ்ட் இருக்கா. எவ்வளோ பெரிய கொடூரமான மன்னரோடைய அந்த மனைவிக்கு இருந்த கான்ஃபிடென்ட் எங்கே போச்சு. அந்த வழியிலேருந்து வந்த நம்ம தான் ஒரு 4 வார்த்தை உனக்கு சமைக்க தெரியாது அப்படின்னு சொன்னாலே அவ்வளோதான், மொத்தமாக நமக்கு எங்கே ஸ்ட்ரெஸ் ஹையில் ஏறும். ஆமாம் எனக்கு வராதோ அப்படின்ற மாதிரி நம்மக்கிட்டே அந்த லோ கான்ஃபிடென்ட் லோ ஆகிட்டே இருக்கும். அப்போ எப்போ நம்மளோட கான்ஃபிடென்ட் அதிகரிக்குதோ அப்போ தான் நம்ம என்ன ஆக முடியும், ஸ்ட்ராங் உமனாக ஆகும். அதே மாதிரி ஹெல்த்தி பவுண்ட்ரிஸ். இப்போ ஹெல்த்தி பவுண்ட்ரிஸ்னும் போது ஒரு விஷயத்த நம்ம வேலை ஒருத்தவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு வைங்களேன், நல்லா பார்க்குற ஆளாக இருந்தால் நம்மக்கிட்டேயே எல்லா வேலையும் சொல்லுவாங்க, இது செஞ்சு கொடுங்க அது செஞ்சு கொடுங்க, ஹெல்ப்புன்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒரு சில இடங்களில் நமக்கு தோணும், இந்த இடத்துல நான் நோ சொல்லணும் அப்படின்னு தோணும். பட் நம்ம சொல்லியிருக்க மாட்டோம். பிகாஸ் இவங்கெல்லாம் உறவாச்சு, இந்த இடத்துல நம்ம சொல்லாமல் போனால் அது தப்பாக போயிடுமோ அப்படின்ற மாதிரி நோ நம்ம சொல்ல விட்டுருப்போம். அப்போ அந்த நோ சொல்லாமல் நம்ம கஷ்டப்பட்டு அந்த செயல் பண்ணுறோம் இல்லையா, அது நம்மளை பெரிய கில்ட்டில் கொண்டு வரும். இந்த இடத்துல நான் இங்கே ரெஸ்ட் எடுத்துருந்துருக்கலாமோ, இந்த இடத்துல நான் ரெஸ்ட் எடுத்துருந்துருக்கலாமோ, இந்த இடத்துல நான் பண்ணாமல் விட்டுருந்துருக்கலாமோ, இதை நான் தான் பண்ணணுன்ற இம்பார்ட்டன்ட் ஒன்றும் இல்லையே, இவங்களுக்கு இந்த தேவைப்படும் போது மட்டுமே என்னை கூப்பிட்டு பண்ண சொல்கிறாங்களே அப்படின்ற மாதிரி அந்த கில்ட் நம்மளை கொண்டு போகும், ஸ்ட்ரெஸ்ஸில் கொண்டு போய் விடும். அப்போ அந்த விஷயத்த நோ அப்படின்னு சொல்ல நம்ம கற்றுக்கணும். அந்த நோன்னு சொல்கிறது ஒன்றும் செல்ஃபிஷ் இல்லை, நம்மளுடைய மன நிம்மதி, நம்மளுடைய எனர்ஜி அப்படின்றத ப்ரொடெக்ட் பண்ணுறது நமக்கான கடமை, அது ஒரு தேவை, அது ஒரு முக்கியத்துவம். என்னால் இது பண்ண முடியாது அப்படின்னு யாரால சொல்ல முடியுதோ அவங்க தான் ஒரு ஸ்ட்ராங் உமனாக ஃபீல் பண்ண முடியும். அப்போ அந்த ஹெல்த்தி பவுண்ட்ரி, அந்த லிமிட் இருக்கணும். இந்த விஷயம் இதெல்லாம் தாண்டக்கூடாது, இவ்வளோ தான் நான் பண்ண முடியும், இதை தாண்டி வராதிங்க, எனக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது, ஹெல்த்தி பவுண்ட்ரிஸ் இருக்குது, இதை நீ பண்ணாதான் அவங்களாம் உங்களை மதிப்பாங்க, ஒன்றா இருக்க முடியும் அப்படின்னா அது என்ன உறவு. இது நீ பண்ணாதான், அப்படி நீ பண்ணலை எதுவும் அப்படின்னா நீ தேவையில்லை, நீ வீணாக போனவ அப்படின்னு நம்மளை சொல்கிறாங்கன்னு வைங்களேன், அதெல்லாம் என்ன உறவு. அப்போ அந்த ஹெல்த்தி பவுண்ட்ரிஸை நம்ம கொண்டு வரணும். அப்போ அந்த எல்லை அப்படின்றது ஒரு உறவை தூரமாக தூக்கி போடுறதுக்கெலாம் இல்லை, நம்ம அமைதியை காக்க. இப்போ இங்கே போய் நிறைய பிரச்சனை ஆகி நிறைய விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணி அது அப்படியே பேர்ன் அவுட் ஆகிறதுக்கு பதிலாக ஒரு லிமிட்டை மெயின்டைன் பண்ணிட்டோன்னா, ஒரு பவுண்ட்ரிஸை நம்ம செட் பண்ணிட்டோன்னா நம்மளுடைய மன நிம்மதி நம்ம தான் காப்பாற்ற முடியும். வேறு யார் காப்பாற்றுவாங்க? ஐயோ என் ஒய்ஃப் மன நிம்மதியாக இருக்கணும், பாவம் கஷ்டப்படுறா அப்படின்னு நினைப்பாங்களா? இல்லை என் மருமக ரொம்ப அமைதியாக இருக்கணும், பாவம் கஷ்டப்படுறா, அவளோட மன நிம்மதி தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்களா? யார் சொல்லுவா நம்மளுடைய மன நிம்மதி முக்கியம்னு? நமக்கெல்லாம் மனசு இருக்கானே யோசிக்காத ஒரு சமூகத்துக்கு மத்தியில் அப்போ என்னுடைய உரிமை என்ன, என்னோட ஃப்ரீடம் என்ன, என்னுடைய மென்டல் ஹெல்த்துக்கு நான் முக்கியத்துவம் தருவேன். நான் இப்படி பண்ணும்போது என்னால் முடியாது, எனக்கு கோபம் வருது, நீங்கள் பேசுகிற பேச்சு என்னால் கேட்க முடியலை அப்படின்ற பட்சத்தில் என்னோட மனசு எவ்வளோ ஏற்றுட்டு போகும்? அப்போ இந்த இடத்துல எங்கே நம்ம பவுண்ட்ரிஸை செட் பண்ணியிருக்கோம்? இவங்க கேட்டுட்டாங்களே நம்ம நோன்னு சொல்ல முடியாது, அவங்க கேட்டுட்டாங்களே நம்ம நோன்னு சொல்ல முடியாது.
சொன்ன பெரிய பிரச்சனை இழுத்து விட்டாங்கன்னா, பிரச்சனை வந்துருச்சுன்னா அப்படின்னு சொல்லி பண்ண போகிற ஒரு விஷயம் ஃபிசிக்கலி, இமோஷ்னலி, மென்டலின்னு எல்லாத்துலேயும் நம்மளை லோ ஆக்கி கொண்டு போயிடும். பேசினா பிரச்சனை வரும் அப்படின்னு நீங்கள் நினச்சி பேசாமல் இருப்பீங்க. ஆனால் அது சும்மா விட்டுருமா? சரி பேசினா பிரச்சனை வரும்பா, அதனால் ஏதோ பண்ணிட்டு போட்டும், நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு அமைதியாக இருந்தால் நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருப்பீங்களா? ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருந்தால் நீங்கள் பேசவே வேணாமே, என்ன வேணால் பண்ணிட்டு போட்டும். ஆனால் நமக்கு ஸ்ட்ரெஸ் க்ரியேட் ஆகுமே. அந்த ஸ்ட்ரெஸ் எவ்வளோ நாள் வச்சுருப்பீங்களோ அத்தனையும் அது அப்படியே டிப்ரெஷனாக போய் மாறும். இன்னும் ஒரு நியூ மாமா இருக்காங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸுமே பெரிய ஒரு டிப்ரெஷனில் போய் கொண்டு போய் விடும். அந்த டைமில் இப்படி பண்ணு, இந்த டைமில் இப்படி இரு, பிள்ளைக்கு ஏன் இப்படி ஆகுது, பிள்ளைக்கு ஏன் அப்படி ஆகுது, பிள்ளை ஏன் ஒல்லியாக இருக்கான், பிள்ளை ஏன் கருப்பாக இருக்கான், பாலே கொடுக்க மாட்டியா ஒல்லியாக போயிட்டான், சும்மா பாலை கொடுத்துட்டே இருக்கக்கூடாது, இப்படி நிறைய கேட்குற அந்த கொஸ்டின்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸை க்ரியேட் பண்ணும். எத்தனை ஆண்கள் வந்துட்டு அதை விடுங்க, இப்படி கேட்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. நமக்கு என்ன தோணும்? இங்கே போனாலே எதையாவது கேள்வியை கேட்டுகிட்டே இருப்பாங்க, நம்ம பிள்ளையோட நம்மளை இருக்கவே விட மாட்டாங்க. எத்தனை பேருக்கு அப்படி தோணும்? அப்போ அந்த பவுண்ட்ரிஸ் அப்படின்றத செட் பண்ணாத வரைக்கும் இதெல்லாம் லிமிட்டுங்க. எனக்கு தெரியும், அந்த அளவுக்கு தெரியாமலாம் ஒன்றும் இல்லை. கருப்பாக பிறந்தது, நான் ஒன்றும் கருப்பாக தான் வேணும்னு வந்து பிறக்கலை. ஒல்லியாக இருக்கணும், குண்டாக இருக்கணும்னா நான் எதுவும் குண்டாக ஆக்கிட முடியாது, ஒல்லியாகவும் ஆக்கிட முடியாது. அதுக்கெல்லாம் டைம் ஆகும். அப்படின்ற அந்த ஒரு பவுண்ட்ரியை வந்து நம்ம வச்சு நம்ம அவங்கக்கிட்ட தெளிவாக எடுத்து சொல்கிறதுன்றது முக்கியம். ஆனால் நம்ம சொல்லுவோமா? அவங்க பேசட்டும், அவங்களும் சேர்ந்து கேட்பாங்க, போடு, அதுவும் இருக்குதான் சேர்ந்து கேட்பாங்கன்றதெல்லாம் இருக்குதான். அவங்களுக்கும் தனியான ட்ரீட்மெண்ட்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்கும் அப்படி இருந்தாங்கன்னா. ஸோ அதுக்கடுத்து பாருங்கள், ஒரு இன்னர் பீஸ் அண்ட் பேலன்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அது எப்படி அப்படின்னா சைலன்ஸ். அந்த சைலண்ட் வந்து நம்ம கிட்ட நம்ம கொண்டு வர்றது தான். மற்றவங்க சுற்றி இதே தான் நம்ம சொன்ன மாதிரி மற்றவங்க சுற்றி நமக்கு ஒரு வந்து அமைதியான ஒரு விஷயத்தை கொண்டு வருவாங்கன்னா கொண்டே வர மாட்டாங்க. எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகி பைத்தியம் பிடிக்க வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் நம்மளை சுற்றி உள்ளவங்க வைப்பாங்க. ஒழிய பாவம் அமைதியாக விட்டுருவோம், ரிலாக்ஸாக விட்டுருவோம், 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா தூங்கிட்டு போட்டோம், கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டு போட்டோம், கொஞ்சம் வெளியே போகட்டும், சுத்த போகட்டும் அப்படின்னு விட்டுருவாங்களா? விடவே மாட்டாங்க. அப்போ எங்கேருந்து இந்த சைலண்ட் நமக்கு வரும்? இவங்க சொல்லணும் எனக்கு சைலண்ட்டாக இரு, இவங்க சொல்லணுமா நீ வந்து பார்க்கில் போய் நட, ஒரு வாக்கிங்கை போடு, அதனால உனக்கு நிம்மதி கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லணுமா? இல்லை சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அப்போ என்னோட நிம்மதி என்ன? அது எதுவோ அதை நம்ம தேடிட்டு போகிறது தான். இப்போ நான் மஸ்ஜித்தில் தான் போய் தொழுவேன் அப்படின்னு இருக்காங்கன்னு வைங்களேன், அதெல்லாம் எதுக்கு? பெண்கள் வீட்டில் தொழுதாலே நன்மை தான், அதிக நன்மை தான், நீங்கள் வீட்டில் தொழுகுன்னு நம்ம ஃபோர்ஸ் பண்ண தேவையில்லையே. அவங்களுக்கு பிடிச்சா அவங்க போய் தொழுவட்டும், இல்லை வீட்டில் தொழுதுட்டு போட்டுமே. அதை ஏன் ஃபோர்ஸ் பண்ணணும்? அங்கே போகாத, வீட்லேயே தொழு அப்படின்னு. அப்போ அந்த ஃபோர்ஸ் பண்ணுறதுன்றது இருக்கக்கூடாது. என்னோட அந்த மன நிம்மதின்றது வெளியே போகிறனால தான் வருது அப்படின்னா போகிறதுல தப்பில்லை தானே. அப்போ அந்த மன நிம்மதிக்கான இம்பார்ட்டன்ட் யார் கொடுப்பாங்க? மற்றவங்க கொடுப்பாங்களா? நம்மளை சுற்றி உள்ளவங்க கொடுப்பாங்களா? அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அந்த அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லும்போது அது அந்த ஒரு வேர்ட் கேட்டு அட்ஜஸ்ட் பண்ணுறோன்னு வைங்களேன், ஒரு லிமிட் மேலே அது எப்படி அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா? அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்றாங்க. எவ்வளோ நாள் அட்ஜஸ்ட் பண்ண முடியும்? எவ்வளோ நாள் முடியும்? அப்போ அதுக்கான அந்த பதில் இல்லை தானே. ஓகே, நிறைய மெசேஜ் வருது. ஆர்குமெண்ட் அதுதான் இப்போது நம்ம பார்க்குறோம். இன்னும் பீஸ் அந்த பேலன்ஸை வந்து நம்ம தான் கொண்டு வரணும். ஏன்னா அமைதின்றது வெளியிலேருந்து இல்லை, நம்ம மனசில் தான் இருக்குது. இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கதீஜா ரலி இருப்பாங்க இல்லையா, நபியோடைய மனைவி. நபி அவங்களுடைய கஷ்ட நேரத்தில் அவங்க தான் ஒரு எமோஷ்னல் ஸ்ட்ரென்த்தை கொடுத்துருப்பாங்க. உங்களை இப்படிலாம் அல்லாஹ் சோதிக்க மாட்டான்,
நீங்கள் இந்த மாதிரிலாம் இல்லை, நீங்கள் அப்படி இல்லை அப்படின்னு அந்த ஒரு சில வார்த்தைகள் அந்த இடத்துல அவங்க மெயினாக பேசுவாங்கல்ல, அது ஒரு எமோஷ்னல் ஸ்ட்ரென்த்து. அந்த ஒரு இமோஷ்னல் ஸ்ட்ரென்த்து வந்து பெண்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அது தன்னுடைய குடும்பத்துக்கும் சரி சமுதாயத்துக்கும் சரி பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும், அந்த ஸ்ட்ரென்த் இருக்கும்போது. ஆனால் இன்னைக்கு அந்த ஸ்ட்ரென்த்து நம்மக்கிட்ட இருக்கா? அந்த ஸ்ட்ரென்த்து நம்மக்கிட்ட இருக்கா? அப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரென்த் வரணும்னா நம்ம எமோஷ்னல் ஸ்ட்ரென்த்தை நம்ம என்ன பண்ணணும், என்னுடைய இமோஷன்ஸ் என்ன அப்படின்னு எல்லா இடத்துலையும் இது கேட்போமா வேணாமா, இது கேட்போமா வேணாமா, இது கேட்போமா வேணாமான்னு கடைசி வரைக்கும் கேட்காம அந்த டைம்லேயே கேட்டிருந்தா இந்நேரம் திருந்திருப்பாங்கல்ல. அப்போவே கேட்டு இருந்திருக்கணும்ல. இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, இத்தனை நாள் ஆயிடுச்சுன்னு நினச்சி 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 அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்றி கில்ட்டை ஏற்றி என்ன கிடச்சிருச்சு? எதுவும் கிடைக்கும். அவங்க அப்படி தான் இருப்பாங்க. நமக்கு மட்டும்தான் ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், ஆன்சைட்டின்னு ஏறிக்கிட்டே போகும். அப்போ அந்த ஒரு இமோஷ்னல் ஸ்ட்ரென்த் நமக்கு ரொம்ப முக்கியம். அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். அதே மாதிரி கான்ஃபிடென்ட் அண்ட் செல்ஃப் ஒர்த்தை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஹெல்த்தி பவுண்ட்ரிஸை வந்து நம்ம செட் பண்ணணும். அதே மாதிரி நம்மளுடைய அந்த மன நிம்மதி, மன அமைதியை வந்து பேலன்ஸ் பண்ணணும். நம்ம மன அமைதின்றது நம்மக்கிட்ட தான் இருக்குது, வெளியில் இல்லை. வெளியிலேருந்து கொடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கக்கூடாது. அந்த மன அமைதி நான் தான் எனக்காக கொண்டு வரணும். அந்த மன அமைதி நான் பொறுமையாக ஒரு கப் ஆஃப் டீ குடிக்கிறேன், பொறுமையாக உட்காந்து ஒரு டீயை குடிக்கும்போது ஒரு அமைதி வருதுன்னா அதுதான் என்னோட அமைதி. நான் எல்லாருக்கும் டீயை போட்டு கொடுத்துட்டு நான் மட்டும் நின்றுட்டு குடிப்பேன், இல்லை அந்த டீயை குடிக்க கூட எனக்கு டைம் இருக்காது. இன்னும் நீங்கள் காலையெல்லாம் எடுத்திங்கன்னா பசங்களை ஸ்கூல் அனுப்பும்போது நமக்கு அந்த டைமே இருக்காது. அப்போ எதில் என்னோட மன அமைதி இருக்குது, எதில் மன அமைதி இருக்குது அப்படின்றத நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் இந்த ஸ்ட்ராங் மைண்ட் உருவாகும். நம்ம ஸ்ட்ராங் மைண்ட் உருவாகிட்டாலே யார்? நம்ம தான் ஸ்ட்ராங் விமன். அதே மாதிரி எப்போவாவது நமக்கு வந்து ஓவராக ஸ்ட்ரெஸ் ஆகுறோம், பதட்டமாக இருக்குது, கோவமாக வருது அப்படின்னா ஒரு ப்ரீத் எடுங்க. டீப்பான ஒரு ப்ரீத், ஒரு 3 டைம் அந்த ப்ரீத் எடுத்தாலே நம்மளை ஃபிசிக்கலி எமோஷ்னலி அது என்ன பண்ணுன்னா காம் பண்ணுமா. நம்ம வந்து அப்படி நினச்சி எடுக்கணும். நான் வந்து ப்ரீத் பண்ணுறேன், ஸ்ட்ரென்த்தை வந்து நான் ப்ரீத் பண்ணுறேன், என்னுடைய ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நான் ப்ரீத் அவுட் பண்ணுறேன் அப்படின்னு அந்த ப்ரீத் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஒரு 3 டைம்ஸ் டீப் ப்ரீத் எடுத்தால் போதும். சவுண்டு வருது, கொஞ்சம் மியூட் போட்டுக்கிறீங்களா? குல்நாஸ் அப்படின்றவங்க இதுலேருந்து சவுண்டு வருது. ஓகே ஓகே ஓகே. நிறைய பேர் பேசணுன்றீங்க. ஓகே, நான் சீக்கிரமாக முடிச்சு டைம் தரேன், பேசுங்க லாஸ்ட்டில். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு மினி மைண்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிஸை வந்து பண்ணுங்கள். நீங்கள் தொழுவுறீங்க அப்படின்னா அதுவுமே ஒரு மைண்ட்ஃபுல்னஸாக தொழுவும். ஓகே, நம்ம தொழுவும் போது கூட ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்து நம்ம மனசில் வச்சுட்டு எதையாவது யோசிச்சுட்டு நம்ம தொழுகிறோம் அப்படின்னா அது வந்து ஒரு மைண்ட்ஃபுல்னஸாக இருக்காது. அப்போ தொழுகும் போது எந்த அளவுக்கு உணர்வோடு தொழுகிறோமோ அது ஒரு மைண்ட்ஃபுல்னஸ். ஸோ தொழுது முடிச்சுட்டு நம்ம துவாவை ஓதுறது, குரான் ஓதுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும். ஆனால் டெய்லியும் தொழுறாள், டெய்லியுமே குரான் ஓதுறாள், டெய்லியுமே துவா பண்ணுறோம், ஆனாலும் மனசு வந்து ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்குது, ஏதோ ஒன்று வந்து டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்னா அது ப்ராப்பராக இல்லை, அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்றது அர்த்தத்தை வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் இப்போ எல்லாருமே பதில் சொல்லுங்கள். அந்தந்த இமோஜிஸ் வந்து நீங்கள் அனுப்ப போகிறீங்க. ஓகேங்களா? இந்த பிரேக் எடுக்கிறதுன்றது ஓகேங்களா? இப்போ என்னால் முடியலை, ஓகே, நான் அந்த இடத்துல ஒரு சின்ன பிரேக் எடுக்க போகிறேன் அப்படின்றது ஸ்ட்ரென்த்தா இல்லை வீக்னஸா? நான் ஒரு நேரம் பண்ணிக்கிட்டே இருப்பேன், ஆனால் எனக்கு முடியலை, எனக்கு டயர்ட் ஆகுது அப்படின்னு நம்ம தூங்குறதா இருக்கட்டும், இல்லை எமோஷ்னலியும் வந்து அந்த மென்டலி நம்ம நிறைய விஷயங்களை ஓவர்லோட் பண்ணி யோசிச்சு இதாக இருக்கும். அந்த டைமில் எல்லாத்தையும் அப்படியே விட்டுருவோம், இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு விட்டுட்டு ஒரு டீப் ப்ரீத் எடுக்கிறோம், அந்த இடத்துல ஒரு பாஸ் கிடைக்கிது. அதே மாதிரி ஒரு
பிரச்சனை வருது, அந்த இடத்துல நமக்கு வர எல்லா வார்த்தைகளையும் பேசி விடாமல் ஒரு ப்ரீத் எடுக்கிறோம், ஒரு பாஸ் பண்ணுறோம், பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஒரு பதிலை கொடுக்குறோம். அப்போ இந்த மாதிரி அந்த பிரேக் எடுக்கிறது அப்படின்றது ஸ்ட்ரென்த்தா இல்லை வீக்னஸா? பிரேக் எடுக்கிறது ஸ்ட்ரென்த்தா வீக்னஸா? அப்படி ஸ்ட்ரென்த்னா நீங்கள் ஹார்ட்டை தான் கமெண்ட் பண்ணும். ஓகே ஓகே, ஸ்ட்ரென்த். ஓகே ஓகே, சூப்பர். ஓகே, இப்போது நீங்கள் அடுத்த இதை பாருங்கள். நீங்கள் வந்து லாஸ்ட் இயரை விட இந்த இயர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? அப்படின்னா கிளாப்போடைய இமோஜிஸ் அனுப்புங்க. போன இயரை விட இந்த இயர் நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன், கொஞ்சம் விஷயத்த வந்து நான் மாற்றிக்கிட்டேன், நான் இப்போ கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன், என்னுடைய பவுண்ட்ரியை நான் செட் பண்ணிட்டேன், என்னுடைய மென்டல் ஹெல்த்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி போன வருஷத்துலேருந்து இந்த வருஷம் நீங்கள் கொஞ்சம் மாறி இருந்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் கிளாப் பண்ணலாம். ஓகே ஓகே, நிறைய பேர் அப்போ இன்னும் சேஞ்ச் எடுத்துக்கல, நிறைய பேர் இன்னும் அதே மாதிரி தான் இருக்கீங்க. அப்போ என்னுடைய மென்டல் ஹெல்த்தோடைய இம்பார்ட்டன்ட் என்ன, அந்த மென்டல் ஹெல்த்தை நான் மாற்றினாதான் நான் ஸ்ட்ராங்கே ஆக முடியும் அப்படின்ற. இப்போது ஃபிசிக்கலி எனக்கு வந்து ஒரு ஃபீவர் வருது, ஃபிசிக்கலி ஒரு நோய் வருதுன்னா அதை அப்படியே விட்டுருவோமானா இல்லை, அதை கன்சிடர் பண்ணுவோம், இது என்ன ஏது. ஏன்னா ஒவ்வொரு நோய்க்குமே ஒரு நிவாரணியை வந்து இறைவன் இறக்கியிருக்கான், ஒவ்வொரு நோய்க்குமே இல்லையா? அதனால் அந்த நிவாரணியை தேடி போகிற நம்ம ஏன் மனநோய்களுக்கு நிவாரணி இல்லையா? அப்போ அதுக்குமே அந்த மனநோய்க்குமே அந்த நிவாரணிகள் இருக்கே, ஒரு நாளாவது நம்ம தேடி இருப்போமா? அதுக்கான வழிகளை நம்ம பார்த்துருப்போமா? இவ்வளோ நாளாகவும் நான் இப்படியே இருக்கேனே, ஏன் இப்படி இருக்கேன், இது மாற்ற முடியாதா செல்ஃபா அப்படின்ற அந்த ஒரு தாட் நமக்கு வந்திருக்கா? அப்படி வந்திருந்தா போன வருஷத்தை விட இந்த வருஷத்தில் நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆயிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ தம்ஸ் அப் பண்ணுங்கள். நீங்கள் வந்து பிலீவ் பண்ணுறீங்களா? உங்களுடைய தாட் வந்து உங்களுடைய ஆக்ஷன்ஸை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பிலீவ் பண்ணுறீங்களா? எந்த மாதிரினா, இப்போ நான் வந்து நான்லாம் வேஸ்ட்டு, நான்லாம் எதுக்குமே லாய்க்கு இல்லை, நான்லாம் வேஸ்ட்டு, நான்லாம் லாய்க்கு இல்லை அப்படின்னு நினைக்கிறதுனால அதே மாதிரி தான் என்னோடய ஆக்ஷன் இருக்குமா? நான் வேஸ்ட்டு தான் அப்படின்ற மாதிரி. அப்படி இல்லைன்னா நான் வந்து குட், நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் நான் ஒன்றும் இல்லை, நீங்கள் சொல்கிறனால என்கிட்ட கான்ஃபிடென்ட் இல்லைன்னு நினைப்பீங்களோ, நான் எதுக்கும் லாய்க்கு இல்லை, டிசர்வான ஆள் இல்லைன்னு நீங்கள் சொல்லுவீங்களோ, என்னாலேயும் முடிவு பண்ண முடியும், என்னாலேயும் குடும்பத்தை சூப்பராக நடத்த முடியும் அப்படின்ற அந்த எண்ணம் நம்மளுடைய ஆக்ஷனை அஃபெக்ட் பண்ணுமா? அந்த எண்ணங்கள் அஃபெக்ட் பண்ணுமானா, இந்த மாதிரி பாசிட்டிவாக ஒரு விஷயத்த நான் யோசிக்கிறேன், அதனால் என்னோட அந்த வாழ்க்கையும் பாசிட்டிவாக மாறுமா? தம்ஸ்அப் கொடுங்க. இப்படி ஆமாம் அதை நான் நம்புகிறேன் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு தம்ஸ்அப் கொடுங்க. அப்போ இல்லை நான் வந்து அந்த மாதிரி எதுவுமே பிலீவ் பண்ணலை அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் நோன்னு போடலாம். அதாவது உங்களுடைய தாட்ஸ் உங்களுடைய ஆக்ஷன்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னு. நோவா? ஓகே, அப்போ பாருங்கள். ஓகே, எல்லோரும் ஓகே தானே? தம்ஸ்அப் ஆக்ஷன்ஸ். ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே ஓகே, வீக்காக ஃபீல் பண்ணால் ஆக்ஷனும் வீக்காக இருக்கும். ஓகே ஓகே, சூப்பர். ஸோ இதில் நிறைய ஒரு விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கணும். என்னென்னா, எண்ணங்களை பொறுத்தே அமல்கள் அமையும் அப்படின்னு இருக்கும். நம்மளுடைய எண்ணம் எதோ அதுதான் அமல்கள். அப்போ அதோட அர்த்தம் என்ன? எண்ணங்களை பொறுத்து அமல்கள் அமையுன்ற பட்சத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, எண்ணங்கள் பொறுத்தே அமல்கள் அமைகிறது. அப்போ அதுக்கான அர்த்தம் அதுதானே இங்கேயும் சொல்கிறேன், அதே தானே. லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. நம்ம தாட்ஸ் வந்து நம்மளோட ஆக்ஷனை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு, நம்மளுடைய தாட்ஸை பொறுத்து தான் நம்மளுடைய ஆக்ஷன் இருக்கும் அப்படின்னு நபி சொல்கிறாங்க. தென் எப்படி நீங்கள் நோ அப்படின்னு சொல்லலாம்? எப்படி நோன்னு சொல்லலாம்? அப்போ இதோடைய புரிதல் எந்த அளவுக்கு வேணும்? யா, நம்மளுடைய அந்த தாட் இருக்கு இல்லையா, நம்மளே என்னால் ஒரு விஷயத்தை சிறந்து பண்ண முடியும், என்னால் சிறந்த முடிவெடுக்க முடியும், நான் நினச்ச ஒரு காரியத்தை நான் முடிப்பேன் அப்படின்ற அந்த கான்ஃபிடென்ட் நம்மக்கிட்ட இல்லைன்னா அந்த ஆக்ஷனும் பண்ண முடியாது. ஆக்ஷன் பண்ண முடியாது. நம்மளை நம்ம ஹஸ்பண்டோ மாமியாரோ மாமனாரோ கூப்பிட்டு நடு வீட்டில் உட்கார வச்சு, ஏம்மா நீ இதுக்கான என் முடிவு என்னம்மா சொல்கிற, நீயும் கொஞ்சம் இதில் கலந்துக்கோமா, உன்னோட முடிவு எனக்கு முக்கியமானலாம் யாரும் கேட்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த இம்பார்ட்டண்ட்டாக
இம்பார்ட்டன்ட், நீங்கள் வந்து டிசர்வான ஆள் அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க. ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு நம்மளை நம்பினா தானே நம்மளோட ஆக்ஷன் அங்கே மாறும். நம்ம அங்கே நம்பினா தானே. அந்த தாட்ஸ் ரொம்ப முக்கியமே. ஆமாம், அவங்க சொல்கிற மாதிரி தான் நான் அப்படின்னு நினச்சா நம்மளால் எந்த முடிவும் எடுக்க முடியாது. இல்லை, அவங்க சொல்கிற மாதிரிலாம் இல்லை, அவங்க தப்பாக புரிஞ்சிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு இன்னும் என்னை பற்றி தெரியலை, அவங்க இன்னும் என்ன புரிஞ்சிக்கலை அப்படின்னு நம்ம நினைக்கும் போது நம்மளுடைய ஆக்ஷன் மாறும். அப்போ தான் நம்ம பெஸ்ட்டாக ஏதாவது ஒரு ஆக்ஷனை பண்ணி காட்ட முடியும். அப்போ பாசிட்டிவான அந்த தாட் இருந்தால் தானே பாசிட்டிவான லைஃப் இருக்கும். என்னால் மூவ் ஆன் பண்ண முடியும், என்னால் டேக் கேர் பண்ண முடியும், நான் நினச்சதை நான் அடைவேன் அப்படின்ற அந்த பாசிட்டிவ் தாட் நம்மளுடைய வாழ்க்கையை பாசிட்டிவாக மாறும். என்னால் முடியாது, என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, நான் ஒன்றுத்துக்குள்ள ஆயிக்கல, என்ன பண்ணாலும் இவங்க குறை தான் சொல்ல போகுது, வேறு என்ன கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி நெகட்டிவாக லோவாக நம்மளுடைய தாட்டை வச்சோன்னா நம்மளுடைய வாழ்க்கையும் லோவான ஆக்ஷன் தான் இருக்கும், லோவாகவே தான் இருக்கும். அப்போ இப்போ சொல்லுங்கள், உங்களுடைய தாட் உங்களுடைய ஆக்ஷனை அஃபெக்ட் பண்ணுதுன்னா தம்ஸ் அப் கொடுங்க. யா, செல்ஃப் அப்ரூவ் பண்ணுறதுன்றது தான் ரொம்ப முக்கியம். அதாவது மற்றவங்க வந்து நீங்கள் நல்லா பண்ணுவீங்க, நீங்கள் சொல்லுவீங்க, அப்படிலாம் இல்லை. நம்ம தான் நம்ம செல்ஃபாக ப்ரூவ் பண்ண முடியும். தென் இப்போ நான் இங்கே வந்து உட்காந்து பேசுகிறேன்னு வைங்களேன், நீங்கள் எல்லாருமே வந்து நிலோஃபர் சிஸ்டர் நீங்கள் வந்து பேசுங்களேன், நீங்கள் வந்து பேசினா தான் நல்லா இருக்கும், நீங்கள் ரொம்ப நல்லா பேசுகிறீங்களே அப்படின்னு நீங்கள் யாரும் என்னை கூப்பிட்டு உட்கார வச்சிங்களா? இல்லை, நானா எனக்கு பேச தெரியும், நான் பேசினா மற்றவங்களுக்கு புரியும் அப்படின்னு என்ன ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு பேச ஆரம்பிச்சிருப்பேன். இப்போ ஒரு பேச்சுன்னு வருதுன்னு வைங்களேன், இந்த மாதிரி நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம் பண்ணுறோம், மேடை பேச்செல்லாம் பேசுகிறோன்னு வைங்களேன், அந்த மேடையில் இருக்கிறவங்கள ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா அவங்க சூப்பர் ஸ்பீக்கர், அவங்க அப்படி பேசுவாங்க, இவங்க இப்படி பேசுவாங்கன்னு எடுத்தோன்னா நம்ம ஒன்றும் அவங்கள கிளாப் தட்டி வர வைக்கலை. அவங்களால பேச முடியுன்ற அந்த கான்ஃபிடென்ட், அந்த நம்பிக்கையில் அவங்க வந்து நின்று பேசும்போது தான் அவங்களுடைய அந்த ஆக்ஷனுக்கு அந்த தாட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ஆக்ஷன் இருக்கும். என்னால் பேச முடியும், என்னால் ஒரு விஷயத்தை கன்வே பண்ண முடியும் அப்படின்ற அந்த ஒரு தாட் அந்த ஆக்ஷனாக மாறுது. அது மாறின பின்னாடி தான் அந்த ஃபீட்பேக்காக அது வரும். இவங்க வந்து பேசினா நல்லா இருக்கும், இவங்க இப்படி அவங்க அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் அப்படி தான் முன்னேறுவாங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம தான் ப்ரூவ் பண்ணணும், என்னால் முடியும். ஏன்னா 4 பேர் வந்து தட்டி கூப்பிட்டு வந்து பேச வைப்பான், 4 பேர் வந்து என்ன முடிவு பண்ண வைப்பான் அப்படின்னா யாரெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு முடிச்சு விட்ருவாங்க. ஜசாக்கில்ல. ஸோ அதே மாதிரி பாருங்கள். ஓகே, தம்ஸ் அப் அனுப்புங்க, எல்லோரும் தம்ஸ் அப் அனுப்புங்க. நீங்கள் பேசுகிறது நேச்சராக இருக்குது மாஷா. ஓகே, உங்ககிட்ட எனக்கு பிடிச்சதே நேச்சுரலாக பேசுகிறதா, பயான் மீன்ஸ். ஓகே 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 சிஸ்டர், ஜசாக்கில்ல. ஓகே, இப்போ தம்ஸ் அப் அனுப்புங்க. உங்களுடைய தாட்ஸ் வந்து உங்களுடைய ஆக்ஷனை வந்து அஃபெக்ட் பண்ணுதா அப்படின்னு. அடுத்து வந்து எந்த ரியாக்ஷன் வேணால் நீங்கள் கொடுக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் வந்து பிலீவ் பண்ணுறீங்களா? ஸ்ட்ராங் மைண்ட் மேக்ஸ் அ ஸ்ட்ராங் விமன். ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் மட்டும்தான் ஒரு ஸ்ட்ராங் விமனாக மாற்றும். ஒரு உடலால் ஸ்ட்ராங்காக இருக்கிறது, எனக்கு நோயே இல்லை, நான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படின்றனால தான் ஸ்ட்ராங் உமன்றது கிடையாது. நம்ம உடம்புல ஒரு நோயே இருந்தாலும், பல நாள் பல வருஷம் அந்த நோயே இருந்தாலும் இது ஒரு நாள் சரியாயிரும், இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை, பார்த்துக்கலான்னு நம்ம மைண்டு சொல்லும்ல, எமோஷ்னலி ஸ்ட்ராங். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போது அந்த ஸ்ட்ராங் மைண்ட் நம்மளை ஸ்ட்ராங் உமனாக மாற்றுன்றத நீங்கள் நம்புறீங்கன்னா இதில் எந்த ஒரு இமோஜிஸ் வேணால் நீங்கள் அனுப்பலாம், எதை வேணால் நீங்கள் அனுப்பலாம். ஓகே, அப்போ எப்போவுமே ஒரு ஸ்ட்ராங் மைண்டாக இருக்க முடியாதுன்றது இல்லை, எப்போவும் நம்மக்கிட்ட ஸ்ட்ராங் மைண்ட் இருக்கும். ஓகே, சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு விஷயங்கள் மட்டும் நம்மளை மேபி நம்ம ஸ்ட்ராங் இல்லையோ அப்படின்ற மாதிரி மாறும். நம்ம ஸ்ட்ராங் இல்லையோ, நம்மளை சுற்றி நடக்கிற ஒரு சில விஷயங்களை தான் நம்ம ஸ்ட்ராங் இல்லையோ. இப்போது நம்ம சமைக்கிறோன்னு வைங்களேன், ஒரு ஃபுட்டை வந்து ஆசாசியாக நீங்கள் சமைச்சு கொடுக்குறீங்க, அது நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறனால அந்த ஃபுட்டு நல்லா இல்லையா? நல்லா தான் இருக்குது, அவங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கல,
அந்த ஃபுட்டு நல்லா இல்லாமலாம் இல்லை, அவங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கல. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் தானே. அப்படி தான் நம்ம எடுத்துக்கணுமே ஒழிய, அப்போ நல்லா இல்லைன்னா அப்போ எனக்கு சமைக்க தெரியாதா, அப்போ நான் வேஸ்ட்டான்னு சொல்லும் போது தான் நம்ம ஸ்ட்ராங்கான மைண்ட் இல்லை, ஸ்ட்ராங்கான உமன் இல்லைன்னு அர்த்தம். அப்போ அந்த ஸ்ட்ராங் உமன் இதை எப்படி கன்சிடர் பண்ணுவாங்கன்னா, இந்த டேஸ்ட் நல்லா தான் இருக்குது, மேபி உங்களுக்கு இது பிடிக்கல போல், அப்போ நம்ம வேறு டேஸ்ட்டை தான் மாற்றணும் அப்படின்னு தான் யோசிக்கணும் ஒழிய எனக்கு சமைக்கவே வராது நான் வேஸ்ட் அப்படிலாம் யோசிக்கக்கூடாது. அப்போ இந்த இடத்துல இந்த மைண்ட் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். ஒரு விஷயத்தை எப்படி நம்ம பண்ணுறோம். இப்போ நீ வந்து எதுவுமே பண்ண மாட்டேற, எல்லாத்தையும் நம்ம செஞ்சுருப்போம், நீ ஒன்றும் பண்ண மாட்டேறனா அப்போ நம்மளுடைய தாட் என்னென்னா, நான் நிறைய தான் பண்ணுறேன், இவங்க தான் அளவுக்கு மீறி எதிர்பார்க்குறாங்க, நம்ம வந்து ஒன்றும் ரோபோ இல்லை, ஸோ நம்ம கரெக்டாக தான் பண்ணிகிட்டு இருக்கோம், இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள், என்ன தான் பண்ணணும்னு வேணால் நீங்கள் டைரெக்டாக சொல்லுங்கள், நான் வேணால் உங்களுக்கு பண்ணுறேன் அப்படின்னு கேட்கணும் ஒழிய, சரி எவ்வளோ பண்ணாலும் நான் பண்ணலைன்னு சொல்கிறாங்களே, எவ்வளோ பண்ணாலும் நான் பண்ணலைன்னு சொல்கிறாங்களேன்னு கடைசி வரைக்கும் புலம்பிக்கிட்டே இருந்தோன்னா அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை க்ரியேட் பண்ணும். அப்போ நிறைய விஷயங்களில் வந்து நம்ம வந்து தொழுதுட்டோம், துவா பண்ணிட்டோம் அப்படின்ற பட்சத்தில் அந்த ஸ்ட்ரெஸ்ஸு நமக்கு குறைஞ்சிருந்தால் தான் நம்மளுடைய மென்டல் ஹெல்த் ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா அப்போ இந்த இடத்துல மென்டல் ஹெல்த் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு குடும்பத்தையே தூக்கி பிடிக்க அந்த பெண்ணோடைய மென்டல் ஹெல்த் ரொம்ப முக்கியம். அப்படி இருந்தனால தான் கதீஜா அலி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தோள் கொடுத்தாங்க. அந்த ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் அப்படின்றது தான் நம்மளை ஒரு ஸ்ட்ராங் உமனாக காட்டுமே ஒழிய மற்றபடி வேறு எந்த ஒரு விஷயமும் நம்மளை ஸ்ட்ராங்காக காட்டாது. நான் ஸ்ட்ராங்குன்றது என்னோட மைண்ட் சொல்லும், ஆமாம் நீ ஸ்ட்ராங் உமன் தான், எவ்வளவோ கஷ்டத்தை நீ தாண்டி வந்துட்ட, எவ்வளவோ வார்த்தைகளை நீ கேட்டுட்டு வந்துட்ட, இதெல்லாம் என்ன, இதுக்கு மேலே என்ன இருக்குது அப்படின்னு நம்ம மைண்டு தட்டி கொடுக்கும் பார்த்தீங்களா, நீ ஸ்ட்ராங் தானே, அதுதான் நம்ம ஸ்ட்ராங், அதுதான் ஸ்ட்ராங். இவங்கள பார்க்க ஸ்ட்ராங்காக தெரியுது, அவங்கள பார்க்க ஸ்ட்ராங்காக தெரியுது, அதெல்லாம் இல்லை. நான் ஸ்ட்ராங்குன்னு எதை டிஃபைன் பண்ணுறேன். அப்போ இன்றைக்கி ஒரு இதை நீங்கள் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி வந்து வேர்ல்ட் லெவலில் அவ்வளோ வந்து கொண்டாடப்படுற ஒரு விஷயத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து அச்சீவ் பண்ணணும், நம்ம அச்சீவ் பண்ணணும். அப்போ நமக்காக ஒரு விஷயம் நம்ம வந்து இப்போ இனி செய்ய போகிறேன், இனிலேருந்து நான் செய்ய போகிறேன் அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம் நம்ம வந்து பவுண்ட்ரியை செட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு 10 minutes பிரேக் நமக்காக எடுக்கிறதா இருக்கட்டும், இல்லை நம்ம மற்றவங்க கிட்ட பேசுகிறதா இருக்கட்டும், இல்லை நம்மக்கிட்ட நம்மளே பேசுகிறதா இருக்கட்டும், நம்மக்கிட்ட நம்மளே ஒரு கைண்ட்னஸாக, நீ இவ்வளோ விஷயத்த பண்ணல, அவங்க தட்டி கொடுக்கலன்னா என்ன, நீ செம்ம குக்கு தான், செம்மையாக நீ சமைக்கிற, அதனால் என்ன, அதுங்களுக்கு தான் அந்த அருமை தெரியல போல், வேறு யாராவது வந்து சமைச்சிருந்தா தெரிஞ்சிருப்போம், நீ சூப்பராக பிள்ளைய பார்த்துக்கிறீ, இதுக்கு மேலே உனக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி நம்மக்கிட்ட நம்ம ஒரு கைண்டாக வந்து பேசுகிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ எப்போ நமக்காக ஒரு விஷயத்த நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோமோ அதுதான் நம்மளுடைய மைண்டை இன்னும் ஸ்ட்ராங்கராக மாற்றும். அதனால் நீங்கள் உங்களுக்காக உங்கள் செல்ஃப் கிட்ட ஒரு ப்ராமிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? உங்களுக்காக இப்போ நீங்கள் இது மட்டும் இல்லை, வேறு எந்த விஷயம் வேணாலும் பண்ணலாம். அதாவது நீங்கள் எழுதுறது, நீங்கள் ஏதாவது ஒரு ஃபீலிங்ஸாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த ஜேர்னலிங் மாதிரி எழுதுறது, பிரேக் எடுக்கிறது, படுத்து தூங்குறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்காக இன்னிலேருந்து நான் வந்து செய்ய போகிறேன் அப்படின்ற மாதிரி உங்கள் செல்ஃபுக்கே நீங்கள் வந்து ப்ராமிஸ் கொடுக்க போகிறீங்க. ஓகேவா? அப்போ இந்த ஸ்ட்ராங் உமன் அப்படின்றது நிறைய விஷயங்களை சைலண்ட்டாக பண்ணி, என்னதான் உடம்பு முடியலனாலும் கரெக்டாக வந்து சமைச்சு தந்து ஸ்கூலுக்கு அனுப்பி பிள்ளைகளை பார்த்துட்டு குடும்பத்தை பார்த்துட்டு இருக்கிறது, என்னதான் தனக்கு முடியலன்னாலும் ஒரு நிமிஷம் கூட படுக்கக்கூடாது, அது சொல்லக்கூடாது, இதுதான் என் கருத்துன்னு சொல்லக்கூடாதுன்னு நிறைய விஷயங்களை வந்து சைலண்ட்டாக கேரி பண்ணுறதுன்றது ஸ்ட்ராங் உமன் கிடையாது. யார் தன்னுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு அதை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க தான் ஸ்ட்ராங் உமன். தனக்கு இந்த மாதிரி பண்ணுறது எமோஷ்னலி நிறைய விஷயங்கள், அதாவது ஒருத்தவங்க வந்து சும்மா எடுத்து குத்திக்கிட்டே இருக்காங்க, ஏதாவது வச்சுன்னு வைங்க, நம்ம சும்மா விட்டுருவோமா?
சரி என் புருஷன் தான் குத்து, என் புள்ள தான் பரவாயில்ல ஒரு குத்து தானே வாங்கிக்கிறேன்னு குத்து வாங்கிட்டே இருப்போமா? ரிட்டன் கொடுக்க மாட்டோம். எவ்வளோ தானே நானும் தாங்குறது, எனக்கு வலிக்காதா அப்படின்ற மாதிரி. அப்போ ஃபிசிக்கலி ஒரு பெயினை நம்ம வந்து பார்க்கும்போது அதே மாதிரி ஏன் மென்டலி உள்ள பெயினை மட்டும் நம்ம விட்டுடுறோம்? மென்டலி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, ஆனால் நம்ம ஏன் அதை விட்டுடுறோம்? அதை ஏன் கன்சிடர் பண்ணுறது இல்லை? நம்ம மனசுலாம் ஒரு மனசா அப்படின்னு நான் யோசிக்கிறோம். நம்ம மனசுக்கும் வலிக்கும் தானே, நம்ம மனசுக்கும் ஒரு ஹீலிங் தேவை தானே. அப்போ யார் தன்னுடைய மனசை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க தான் சூப்பர் சூப்பர் ஸ்ட்ராங் உமன் சொல்லுங்க. சூப்பர் ஸ்ட்ராங் உமன் யார்? தன்னுடைய சரி உங்ககிட்ட யாராவது வந்து உங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்களா இன்னி வரைக்கும்? ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தாலோ இல்லை வேலைகள் நடந்தாலோ உங்களுடைய ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்களா? நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. அதாவது நிறைய பேரோட ஹஸ்பண்ட்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிலாம் சொன்னீங்க. அதில் வந்து உங்கள் ஃபீலிங்ஸ் வந்து புரிஞ்சுக்கிறாங்களா? நெவர். நோ 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 நோன்னு வரும். அப்போ உங்ககிட்ட புரிஞ்சிக்காத பட்சத்தில் உங்கள் ஃபீலிங்ஸை நீங்கள் தான் புரிஞ்சிக்கணும். உங்கள் ஃபீலிங்ஸ் என்னன்றதை நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும். உங்கள் ஃபீலிங்ஸ்க்கு நீங்கள் தான் மதிப்பு கொடுக்கணும். அப்போ தான் யாருன்ற அந்த ஒரு தாட், அந்த எண்ணம் தான் நம்மளை ஆக்ஷனாக கொண்டு வர வைக்கும். நான் இப்படிலாம் ஃபீல் பண்ணுறேன், இதெல்லாம் என்னால் பண்ண முடியாதுன்னு நினச்சா மட்டும்தான் அந்த இடத்துல ஆக்ஷனில் நம்ம பிரேக் எடுக்க நினைப்போம். இங்கே நமக்கு என்ன ஆகுது, நம்மளோட ஃபீல் என்ன ஒன்றுமே தெரியாத பட்சத்தில் இங்கே நம்மளோட ஆக்ஷனும் ஒன்றுமே இருக்காது. இதுக்கான அந்த மென்டல் ஹெல்த்துக்கான ஒரு ஆக்ஷன்னா என்ன எடுத்தோம்? நம்ம ரெஸ்ட் கொடுத்தோமா நம்ம மென்டலுக்கு? ஸோ அப்போ என்றைக்குமே பெண்களுடைய மனநிலைக்காக யாரும் வந்து நிற்க போகிறதில்லை. பெண்களுடைய மனநிலைமைக்காக யாரும் நிற்க போகிறது இல்லை. அப்போது நம்மளுடைய மென்டல் ஹெல்த்துக்காக நம்ம தான் நிற்க போகிறோம். அந்த மென்டல் ஹெல்த்தை நம்ம எப்படி டேக் கேர் பண்ணுறோம் அப்படின்றதுல தான், அந்த மென்டல் ஸ்ட்ரென்த்தில் தான் நம்ம வந்து ஸ்ட்ராங் உமனாக மாற முடியும். இப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங் விமனாக நான் மாறணும், அந்த ப்ராக்டிஸ் நான் இன்னிலேருந்து எடுப்பேன் அப்படின்றத யாரெல்லாம் பண்ண போறீங்கன்னு சொல்லுங்க. நான் ஸ்ட்ராங் உமன் தான், ஆல்ரெடி நான் ஸ்ட்ராங் தான், நிறைய ஸ்ட்ரகிள்ஸை நான் தாண்டிட்டு வந்தேன், நிறைய பேச்சுகளை நான் கேட்டுட்டு வந்தேன், இன்னும் நான் ஸ்ட்ராங்காக என்னுடைய எமோஷ்னலை என்னுடைய மென்டலை நான் வந்து ஸ்ட்ராங் பண்ண போகிறேன், நானும் ஸ்ட்ராங் உமன் தான் அப்படின்னு யாரெல்லாம் இன்னிலேருந்து உங்களை சேஞ்ச் பண்ண போகிறீங்க? யாரையும் எதிர்பார்க்காம இவங்க என்ன புரிஞ்சுப்பாங்களா, இவங்க எனக்கு அமைதி கொடுப்பாங்களா, இவங்க இது பண்ணுவாங்களா அப்படின்னு இல்லாமல் யாரெல்லாம் இந்த ஒரு விஷயத்துல இருந்து உங்கள் ஃபீலிங்ஸை நீங்கள் புரிஞ்சு உங்களை நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஸ்ட்ராங் உமனாக மாற போகிறீங்க. எஸ் எஸ் சூப்பர் சூப்பர். ஸோ ஸ்ட்ராங் உமனாக அப்படின்னு நான் மாறணும்னா மெயின் விஷயம், எந்த அளவுக்கு ஃபிசிக்கலாக நம்ம ஒரு முக்கியத்துவம் கொடுப்போமோ, ஒரு வலியை தாங்க முடியலைன்னா நம்ம அதுக்கு ட்ரீட் பண்ணுவோமோ, அதே மாதிரி நம்மளுடைய மென்டல் டயர்ட்னஸை மென்டல் ஹெல்த்தை நம்ம என்னன்னு பார்க்கணும். ஸோ அந்த மென்டல் எமோஷ்னல் ஸ்ட்ரென்த், அந்த மென்டல் ஸ்ட்ரென்த் மட்டும்தான் நம்மளை ஸ்ட்ராங் உமனாக மாற்றும். ஒரு விமனாக பிறந்தனால ஒரு விமன்ஸ் டே அப்படின்னு பண்ணாமல் ஒவ்வொரு நாளும் ஒரு விமனோடைய தேவை என்ன, ஒரு விமனாக எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் நம்ம பண்ணுறோம், எந்த அளவுக்கு ஏன் இதில் ஆண்களுக்கு ஸ்ட்ரெஸ் வராதானா எல்லாருக்குமே வரும், ஆனால் பெண்களுக்கு ஒவ்வொரு அந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, அந்த ஃபஸ்ட்டு ஒரு கல்யாணனால, குழந்தை பெக்கிறனால, ப்ரெக்னென்சினால, இந்த மாதிரி பிள்ளைகளை பார்த்துக்கிறனால எல்லா ஒவ்வொரு நேரங்கள்லையும் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். அப்படின்ற அடிப்படையில் அவங்களுடைய மென்டல் ஹெல்த் ரொம்ப முக்கியம். எப்போ அவங்களுடைய மென்டல் ஹெல்த் நல்லா இருக்கோ அப்போ தான் அந்த குடும்பத்தையும் அந்த சமூகத்தையுமே அவங்களால மாற்ற முடியும். ஸோ அப்படிப்பட்ட அந்த மென்டல் ஹெல்த் அப்படின்ற அந்த மென்டல் ஹெல்த்தை நம்ம கொண்டு வரணும். நம்மளுடைய மைண்ட் எப்போ ஸ்ட்ராங் ஆகுதோ அப்போ தான் நம்மளும் ஸ்ட்ராங் உமனாக மாறுவோம். ஸோ அஃப்கோர்ஸ் நீங்கள் எல்லாருமே ஸ்ட்ராங் உமனாக மாறுவீங்க
மாறிட்டீங்க அப்படின்ற நான் நம்பிக்கை வைக்கிறேன். சரிங்களா? ஸோ உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் கேளுங்க. ஸோ நம்ம வந்து முடிச்சோம். ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம். சொல்லுங்க. எனக்கு என்ன கேள்வினா, நீங்க எப்படி ஸ்ட்ராங்கா இருப்பீங்க? நீங்க எப்படி உங்க மென்டல் ஹெல்த்தை வந்து நீங்க எப்படி ஸ்ட்ராங்கா இருப்பீங்க? நீங்க எப்படி உங்க மென்டல் ஹெல்த்தை வந்து எப்படி கேர் பண்ணிப்பீங்க? நல்ல ஒரு கேள்வி. நல்ல கேள்வி. அதுதான் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரிஸ் இருக்கும். ஒரு ஸ்ட்ராங் விமனுக்கு பின்னாடியும் இல்லை சாதனை படைச்ச எந்த ஒரு விமனுக்கு பின்னாடியுமே ஒரு ஸ்டோரி இருக்கும். நான் நினைக்கிறது ஒரு ஸ்ட்ராங் விமன்னு யாரை நினைப்பேன்னா, சாதனையை படைக்கிறவங்களை மட்டும் ஸ்ட்ராங் விமன்னு நினைக்க மாட்டேன். சவால்களை யார் தாண்டி வராங்களோ அவங்கள தான் நான் ஸ்ட்ராங் விமனாக பார்ப்பேன். அந்த மாதிரி என்னோட வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கை பயணத்திலும் நிறைய சவால்கள் இருந்துச்சு. நான் இன்னைக்கு இந்த இடத்துல எனக்கான ஒரு தனி அடையாளத்தை உருவாக்கி உங்கள் முன்னாடி பேசுகிறேன் இல்லையா, அது சாதாரணமாக ஒன்றும் கிடைச்சிடல. இப்போது இது கிடைக்க இந்த அடையாளம் கொண்டு வரதுக்கான நிறைய சவால்கள், அதே குழந்தைய வச்சு, அதே போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனில், அதே ஒரு 3 மாதம் கை குழந்தைய வச்சுட்டு அந்த பிள்ளைக்கு ஃபீட் கொடுத்துட்டு அங்கே போயிட்டு எக்ஸாமை எழுதிட்டு நிறைய பேச்சுக்களை கேட்டுட்டு, இவளா தாயா பிள்ளைய விட்டுட்டு ஓடுறா எக்ஸாம் அது இதுன்னு, கல்யாணம் ஆன பின்னாடி இவளுக்கு எதுக்கு படிப்பு, அப்படி படித்து என்ன தான் பண்ண போகிறான்னு நிறைய வார்த்தைகளை கேட்டு இன்றைக்கி நான் என்ன பண்ணுறேன்றதை கண்ணு முன்னாடி காட்டுறேன். அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் சாதனைகள் எப்போ சவால்களை தாண்டி சாதனையாக வருதோ, ஒரு பெண்ணோடைய இலக்கை அடைய முடியுதோ, எத்தனை சவால்கள் வந்தாலும் அதை நான் கிவ் அப் பண்ண மாட்டேன். என்னுடைய இலக்கு, என்னோட ஆசை எனக்குன்னு தனிப்பட்டு இருக்கு. என்னுடைய குடும்பன்றது எனக்கு முக்கியம். அதே மாதிரி எனக்குன்னு ஒரு ஆசை, எனக்குன்னு ஒரு இலக்கு இருக்கக்கூடாதா? அது அடையிறதுக்கு ஒரு குடும்பமாக நீங்கள் மொத்தமாக சேர்ந்து ஒன்று ஹெல்ப் பண்ணுங்க, இல்லைன்னா எனக்கு வழியை விடுங்கன்ற மாதிரி அதை என்னைக்கு நம்ம தாண்டி வரோமோ அப்போ தான் நம்ம ஒரு ஸ்ட்ராங் உமனாக நம்மளுடைய இலக்கை வந்து அடைய முடியும். ரைட்? வேறு யாருக்கும் எதுவும் கொஸ்டின்ஸ் இருக்கா? ஹேண்ட் ரைஸ் பண்ணுறவங்க பேசணும். சொல்லுங்க. நீங்கள் சொன்னீங்க இல்லையா? ஹலோ, கேட்கல, சொல்லுங்க. நீங்கள் சொன்னீங்க இல்லையா அந்த மாதிரி நோ சொல்லணும்னு சொல்லிட்டு, அப்படி நம்ம நோ சொல்கிறதுனால எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகாது இல்லையா, ஜாஸ்தி தானே ஆகும். சரி, இப்போ நோ சொல்லிட்டோம் ஒரு ப்ராப்ளத்துக்கு, நமக்கு நோ சொல்கிறதுனால எஸ் சொல்லிட்டா நம்ம அப்படியே அதோட ஒத்துழைஞ்சி போயிடலாம், அந்த ப்ராப்ளம் இன்னைக்கு சால்வ் பண்ணணும் அப்படின்றது மட்டும்தான் நமக்கு தோணுது. அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து எனக்கு விடுபட்டுடலாம் அப்படின்னு தோணுது இல்லையா? அது எப்படி? எனக்கு வாய்ஸ் லோ சொல்லுங்க. வாய்ஸ் லோ ஆகிதா? கொஞ்சம் சவுண்டா பேசுங்களேன். இப்போ நோ சொல்லிடுங்கன்னு சொல்றீங்க இல்லையா? ஆமா, நோ சொல்லிடலாம். நோ சொல்றது வந்து சாதாரண பெண்களுக்கு வந்து நோ சொல்றது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். சாதாரண பெண்கள் யார சொல்றீங்க? சாதாரண பெண்கள்னு இப்போ ஒரு துறையில இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து வருமானம் ஈட்டுறாங்க, ஃபேமிலி ரன் பண்றதுக்கு எல்லாம் செய்யறாங்க இல்லையா? அவங்க எல்லாம் நோ சொல்லிட்டா ஓகே, அவங்க வருமானத்தினால சொல்றாங்க. ஒரு விஷயம் அவங்க பெரிய ஒரு இடத்துல இருக்காங்க, அவங்களுக்கு மேல ஒங்கி இருக்கு அவங்க இது பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து கீழே கணவனோட கையெட்டுலதான் நம்ம. அப்ப நீங்க வந்து உங்க மென்டல் ஹெல்த்தை வந்து பாதுகாக்க முடியாதுன்றது உண்மை. அப்படி இல்லை என்னாலலாம் நோ சொல்ல முடியாது அப்படின்னா உங்க மென்டல் ஹெல்த்தை பாதுகாக்க முடியாது. அப்படி இல்லைன்னா எனக்கு அவங்களுக்கு நோ சொல்றதை விட நான் வந்து நார்மலா இருந்துப்பேன், எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகாது அப்படின்னு சொல்லுவீங்களா? இப்போ நான் வந்து அவங்க நோ சொல்லி அது பெரிய பிரச்சனை ஆகி அது எங்கேயோ போய் முடியறதுக்கு பதிலா எனக்கு பிடிக்கலனாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். அஃப்கோர்ஸ் பண்ணிட்டு போகலாமே. அட்ஜஸ்ட் பண்ணுன்ற அந்த வார்த்தை பல பெண்களுக்கு பிடிக்கல. ஒரு ஹெல்ப்பாக கேட்குறாங்கன்னு வைங்களேன், அந்த இடத்துல நீங்கள் நோ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒரு ஹெல்ப்புக்கும் ஒரு லிமிட் இருக்கு. இது கிட்ட கேட்டால் எல்லாமே நடக்கும், எல்லாத்தையும் இவங்க கிட்ட சொல்லணும். வேலை நேரத்துல மட்டும் கேட்பாங்க பாத்தீங்களா, அதுக்கு தான் நம்ம சொல்றது. அதான் நோ, அந்த நோ வந்து டிபெண்ட் பண்றாங்க. ஆமா, திணிக்கிறாங்க நம்ம மேல. அப்ப நம்ம வந்து யார் இந்த துறையில இருக்கணும், அந்த துறையில அந்த ஒவ்வொரு துறைக்கு போன பெண்ணுக்கு பின்னாடி நிறைய கதைகள் இருக்கு. அதுதான் நான் சொல்றேன். ஒருத்தவங்க துறையில இருக்காங்க, இப்போ இவங்க தானே, இவங்கெல்லாம் வந்து ஸ்ட்ராங்கா இருப்பாங்க போல, இவங்க எல்லாம் வந்து வீட்டில் பேசிடுவாங்க போல, எல்லாத்தையும் கடந்து வந்து தானே பேசுகிறோம். அது கடந்து வர
நம்ம கடைசி வரைக்கும் ஒரு விஷயத்துக்காக நம்ம மென்டல் ஹெல்த்துக்காக முயற்சியே பண்ணலன்னா கடைசி வரைக்கும் நம்ம பேசவும் மாட்டோம், அதுக்கான முயற்சி எடுக்க மாட்டோம், நம்மளுடைய இலக்கு அடைய மாட்டோம். நமக்கான ஒரு இலக்குன்னு ஒன்றுமே இருக்காது. ஸ்டார்டிங்லேயே சொன்னீங்க ஒரு சில பேர் ஸ்ட்ராங் உமன்னா குழந்தைய நல்லா பார்த்துக்கிறது, வீட்டை நல்லா பார்த்துக்கிறதுன்னு. அப்போ நம்மளுடைய மைண்ட்லேயே என்ன இருக்குது, இந்த சமுதாயம் நம்மளை என்ன வச்சு ஃபோர்ஸ் பண்ணிச்சோ அது மட்டும்தான் இருக்குது நம்ம மைண்டில். அப்போ தனிப்பட்ட ஒரு ஆசை, தனிப்பட்ட ஒரு அடையாளத்தை உருவாக்கிக்க கூடாதா, தனிப்பட்ட இலக்கை அடைஞ்சிடக்கூடாதா? அது நிறைய பெண்களுக்கு அப்படி இல்லை. அவங்களோட இலக்கே பிள்ளைகளை படிக்க வச்சு பெரிய ஆளாக்குறது, கணவனுக்கு நல்ல முறையில் சமைச்சு போடுறது, இது மட்டும்தான். இது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, இது ஒரு பொறுப்பு, இது ஒரு கடமை. அதை மீறின ஆசை இலக்கெல்லாம் எப்போ அடைய போகிறோம், என்னைக்கு அடைய போகிறோன்றது தான் கேள்வி. ஸோ அந்த நோ சொல்கிற அந்த பவுண்ட்ரிஸை வந்து உங்களால் முடிஞ்ச அளவு எல்லாத்துக்கும் எடுத்தவன் கவுத்தோன்னு நோ 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 நோன்னு சொன்னால் பிரச்சனை தான் வரும். ஒரு லிமிட் இருக்குது, இது நான் செஞ்சு தான் ஆகணும். இந்த இடத்துல இப்போ என் பிள்ளைக்கு நான் சமைச்சு போடணும், காலையில் நம்ம அதான் போடணும், வேற அம்மா வந்து போட போகிறாங்க. அந்த ஒரு லிமிட் நமக்கு தெரிஞ்சிடணும். இந்த இடத்துல நான் தேவையே இல்லையே, இந்த இடத்துல எதுக்கு ஏன்ட்ட ஹெல்ப் கேட்கணும், புரியுதுங்களா? இந்த இடத்துல எனக்கு தேவையே இல்லை, இந்த இடத்துல எதுக்கு எனக்கு ஹெல்ப் கேட்கணும் அப்படின்னு. இன்கேஸ் நம்ம நோ சொல்லாமல் அதை நம்ம செஞ்சு கொடுக்குறோன்னா அந்த கில்ட்டாக நம்ம கிரியேட் பண்ணிக்க கூடாது. சரி நம்ம பண்ணிட்டோம், ஓகே அல்லாவுக்காக பண்ணிட்டோம், நன்மைக்காக பண்ணிட்டோம், போய் தொலைட்டோம், அடுத்த டைம் நம்ம முடிஞ்சால் பண்ணுவோம், இல்லைனா விட்டுருவோம் அப்படின்னு நம்மளை கில்ட்லேருந்து வெளியே கொண்டு வந்துடணும். அது கில்ட்டாக மாறாமல் ஸ்ட்ரெஸ்ஸாக மாறாமல் நம்ம வந்து பார்த்துக்கணும். ஜஸாக்கல்லாஹ் கைரன் கஸீரா. ஓகே, பாரக்கல்லாஹ். வேற எதுவும் டவுட் இருக்கா? சவுண்ட் கேட்கலையே சிஸ்டர், உங்க வாய்ஸ் கேட்கல சிஸ்டர். யாராவது இப்ப கேக்குதா சிஸ்டர்? யாரு பேசுறா? நிஹால் பேசுறேன் சார். நீங்க சொல்றதுல என்ன விஷயம் நல்லா புரியுதுன்னா, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நீங்க ஒரு செகண்ட் மியூட் பண்ணிட்டு ஆன் பண்ணுங்களேன். மியூட் பண்ணிட்டு ஆன் பண்ணுங்க. ஓகே, மியூட் பண்ணிட்டு ஆன் பண்ணுங்க. நீங்க சொல்றதுல நல்லா புரிஞ்ச விஷயம் என்னன்னா, ஒரு பிடிச்ச விஷயத்தை செய்யறது மட்டும் ஸ்ட்ராங் உமனோட அடையாளம் கிடையாது. சொல்றதும் மெயினான அடிப்புங்கிறது நல்லாவே புரியுது சிஸ்டர். ஜஸாக்கல்லாஹ் கைரன் சரி. லைட்டா வாய்ஸ் கேட்க மாட்டேங்குது. ஆமா, ஒரே சவுண்டா இருக்கு. ஆமா, வாய்ஸ் கேட்க மாட்டேங்குது. இங்கேயும் திடீர்னு சவுண்ட் வருது. ஓகே, வேற ஏதோ டவுட் இருக்கா? அஸ்ஸலாமு அலைக்கும் சிஸ்டர், கேக்குதா? கேக்குது, சொல்லுங்க. சிஸ்டர், இப்போ ஒரு பேசுறோம், ஒரு பிரச்சனை வருதுண்டா, இப்ப நம்ம பேசலாமா இல்ல பேசாம அமைதியா இருக்கிறது பெட்டரா சிஸ்டர்? பேசுறதுனால இப்ப பிரச்சனை வருதுண்டா, இப்ப ஒரு விஷயத்த இப்ப நம்ம எடுத்து சொல்றோம், பேசுறதுனால ஒரு பிரச்சனை வருதுண்டா, இப்ப நம்ம அந்த இடத்துல நம்ம சொல்லலாமா பேசலாமா இல்ல பேசாம அமைதியா இருக்கிறது பெஸ்டா சிஸ்டர்? அதாவது சிஸ்டர், ஒவ்வொரு பிரச்சனையை பொறுத்து தான் நம்ம வந்து இந்த விஷயங்களை பற்றி சொல்ல முடியும். இப்போது ஒரு குடும்பத்தில் ஒரு விஷயத்த வந்து பேசுகிறாங்கன்னு வைங்களேன், எல்லாத்துலேயும் நம்மளும் மூக்க நுழைச்சிட்டே பேசிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதே மாதிரி அன்ஃபேராக நடந்துப்பாங்க. இவங்களெல்லாம் எதுக்கு மதிச்சுட்டு, இவங்களெல்லாம் எதுக்கு சொல்லிட்டாங்க, வேலைன்னா ஆளாக நம்மளை ரிமைண்ட் பண்ணுற ஆள் மற்ற விஷயங்களில் வந்து நம்மளை வந்து பொருட்டே படுத்தலை அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து சொல்லணும், அவங்கக்கிட்ட எடுத்து சொல்லணும். அதே மாதிரி ஒரு சில இடங்களில் பிரச்சனை ஆகுதுன்னா அந்த பிரச்சனையை முடிஞ்ச அளவு சால்வ் பண்ணி என்னுடைய மென்டல் ஹெல்த் பாதிக்காமல் அந்த மாதிரி பேசணும். நானும் வந்து சண்டை போடுவேன், எனக்கும் பேச தெரியும் அப்படின்னு நம்ம சண்டை போட்டோன்னு வைங்களேன், அங்கே எதிர்காலம் நம்ம பிள்ளைகளுடைய எதிர்காலம் இருக்கு இல்லையா? ஸோ நான் பி பேஷண்ட்டாகவும் இருப்பேன், பி ஸ்ட்ராங்காகவும் இருப்பேன் அப்படின்ற அந்த ரோல் மாடலாக நம்ம தான் பிள்ளைங்களுக்கு எடுத்து காட்ட போகிறோம். மற்ற யாருக்கும் அந்த இது இருக்க போகிறதில்ல. புள்ள முன்னாடி சண்டை போடக்கூடாது, புள்ள முன்னாடி பிரச்சனை பண்ணக்கூடாதுலாம் யாருக்கும் இருக்க போகிறதில்ல. நமக்கு தான் இருக்குன்ற பட்சத்தில் ஒரு பிரச்சனையை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்றது இருக்குது. அதில் எனக்கு கிடைக்க வேண்டிய நியாயமும் கிடைக்கணும், எனக்கான மரியாதையும் கிடைக்கணும். அதே மாதிரி மற்றவங்களை வந்து நான் கஷ்டப்படுத்த போகிறதில்ல அப்படின்ற மாதிரி தான் ஒவ்வொரு பிரச்சனையும் அனலைஸ் பண்ணி தான் நம்ம வந்து சொல்ல முடியும். எல்லார் குடும்பமும் ஒரே மாதிரி இருக்காது. இப்போ நான் போயிட்டு என் குடும்பத்தில் பேசுகிறேன்னு வைங்களேன், அவங்க வந்து இது புரியாமல் பேசுகிறாங்க, அதனால நான் புரிய வைப்பேன்ற பட்சத்தில் அது பிரச்சனையாக போகாது. எனக்கு இதுதான் நீட், எனக்கு இதுதான் வேணும் அப்படின்றதே நான் வந்து சொல்கிறேன்னு வைங்களேன், சரி ஓகே இப்போ நம்ம கேட்கல போல் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் அப்படின்றத மாறுவாங்க. பட் எல்லா இடத்துலையும் எப்படி இருப்பாங்கன்னா இருக்க மாட்டாங்க. அதுவும் பேசவே பேசாத பெண்கள் போய் சடனாக பேசினா ஏற்றுப்பாங்களா? ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போ அதுக்கெல்லாம் ஒரு டைம் எடுக்கும். அந்தந்த பிரச்சனைகள் என்னவோ அதை பொறுத்து தான் நம்ம வந்து பேச முடியும். ஓகே, கண்டிப்பாக பிள்ளைகளை வளர்க்குறத பற்றி
ஓகே இன்ஷால்லா கண்டிப்பாக போடுவோம் சிஸ்டர். வேறு எதுவும் டவுட் இருக்கா? முடிச்சுப்போமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சொல்லுங்கள் சிஸ்டர். இப்போ வந்து கணவர் வந்து கல்யாணம் முடிஞ்சதுலேருந்து வெளிநாட்டில் இருக்கிறாங்க. அப்போ அது ஜாயின்ட் ஃபேமிலி அப்படிங்கும்போது குடும்பத்தில் வந்து எல்லாமே கணவர் வந்து சின்ன பிள்ளையிலேயே வெளிநாடு போனதுனால குடும்பத்தில் உள்ள டிசிஷனை வந்து அண்ணன் அப்படிங்கிற முறையில் கேட்டு பண்ணுறாங்க. சரி அதுவும் கொஞ்ச நாளைக்கு அவங்க அம்மா இருக்கிற வரைக்கும், அவங்க அம்மா போன பிறகு அவங்க அந்த தாட்லேருந்து வெளியே வரணும்னா, இப்போ நம்மளாவே ஒரு இஷ்ட செய்யும்போது நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு செய்யுங்க, நீங்கள் கேட்காதீங்க. நம்மளும் அந்த கணவரை தான் நாடி இருக்கிறோம். நமக்கும் ஓனர் ஜாப் எதுவும் கிடையாது, ஹவுஸ் ஒய்ஃப் மட்டும்தான், பிள்ளைங்களும் இருக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ வந்து நம்ம ஒன்று சொன்னோம்னா அதை நம்ம இஷ்டப்படி செஞ்சுட்டு இப்போ அவங்க எங்கள் அண்ணங்கிட்ட கேளுங்க, அவங்கள்ட்ட கேளுங்க அப்படின்னா அது அவங்களுக்கு பிடிக்கல. நம்ம ஒரு விஷயத்த செய்யும்போது அது அவங்களுக்கு நீ உன்னோட ஒய்ஃப் செய்கிறது எங்களுக்கு பிடிக்கலப்பா, நீங்கள் என்கிட்ட கேளுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த மனநிலையை நம்ம எப்படி தாங்குறது? இதே குழந்தைகளே பார்த்துடணும். இது எல்லாமே வந்து ஒரு பர்சனலான இஷ்யூஸ். ஓகேங்களா, இது பர்சனலாக தான் நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். உங்களோட குடும்பம் அப்படின்ற அந்த ஒரு குடும்பத்தை வச்சு தான் அந்த பிரச்சனையை நம்ம பார்க்க முடியும். அவங்க சின்ன வயசில் எப்படி வளர்ந்தாங்க, அவங்களுக்கு கூட எப்படி வளர்க்கப்பட்டாங்க, ஏன் அவங்க இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்க முடியும். காமனாக வந்து இது சொல்ல முடியாது. இந்த பிரச்சனை ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரச்சனையை சொல்லி நீங்கள் சொல்லும் போது அது காமனாக நம்ம எடுத்து எதுவுமே சொல்ல முடியாது. ஓகேங்களா, அதை பர்சனலாக அனலைஸ் பண்ணி தான் அதை சொல்ல முடியும். சரி, இப்போ வந்து அவங்க கணவருடைய அண்ணமாருக்கு நம்ம என்ன பிடிக்கல அப்படின்னா, இப்போ நான் அந்த நேரத்தில் நான் எப்படி இருக்கிறேன், அவங்களுக்கு என்ன பிடிக்கல அப்படின்னா அவங்களே அவங்க தம்பிகிட்டே சொல்லிட்டாங்க. அப்போ அந்த இதை நான் எப்படி எடுத்துக்கிடணும்? பிடிக்கலன்னா நம்ம எப்படி இறந்துடணுமா, எப்படி? அதான் எனக்கு தெரியல. அதுதான் சிஸ்டர், அதை நம்ம தனியாக நம்ம அதை எடுத்தோன்னே நீங்கள் இப்படி இருங்க அப்படி இருங்கன்னு எங்களால் வந்து ஆக்சுவலி சொல்ல முடியாது. ஆக்சுவலி ஒரு கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்குமே நீங்கள் வாங்க நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம்னா அட்வைஸ்லாம் நாங்கள் கொடுக்க மாட்டோம். கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் இதுக்கான ஒரு விஷயம் இதுதான், உங்களால் என்ன பண்ண முடியுன்றதை தான் உங்ககிட்டேருந்து கொண்டு வருவோம். ஓகேங்களா, ஒரு பிரச்சனையை எப்படி உங்களால் சால்வ் பண்ண முடியும், இந்த இடத்துல நீங்கள் நின்று இப்படி சால்வ் பண்ண முடியாதுன்றதை உங்கள் கண்ணு முன்னாடி காட்டுவோமே தவிர நீங்கள் போயிட்டு இப்படி பேசுங்க உங்கள் ஹஸ்பண்ட்டை, நீங்கள் போய் இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்ற மாதிரி எங்களால் சொல்ல முடியாது. அது அட்வைஸ் கிடையாது. கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் அது அட்வைஸ் கிடையாது. இப்போ மேலோட்டமாக உங்களோட கதையை கேட்டுட்டு நீங்கள் இப்படி இருங்க சிஸ்டர், அது பண்ணுங்கள் சிஸ்டர்னு நான் சொன்னேன்னு வைங்களேன், அது மேபி வேறு மாதிரி இஷ்யூஸ் கூட க்ரியேட் பண்ணும். அதனால் ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். இப்போ நார்மலாக உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் குறைய ஒரு டெக்னிக் வேணும், அது வேணும்னா நம்ம பண்ணிக்கலாம். பட் டீப்பாக ஒரு ஃபேமிலி இஷ்யூஸ் நீங்கள் எடுத்திங்கன்னா அந்த கவுன்சிலிங்கில் கூட உங்களுக்கு ஒரு அட்வைஸ் நாங்கள் வந்து ஒருபோதும் கொடுக்க மாட்டோம். அந்த பிரச்சனை அனலைஸ் பண்ணி அதிலிருந்து ஒரு சால்வபிள் என்ன, எப்படி சால்வ் பண்ணலான்ற ஒரு இதை வந்து உங்களுக்கு ஒரு இதை வந்து கான்ஃபிடென்ட்டை வந்து நாங்கள் கொண்டு வருவோம். அதுதான் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் நடக்கும். ஸோ ஒரு பிரச்சனைக்காக இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு எங்களால் அது சொல்ல முடியாது. நம்ம பிடிக்கலன்னா நம்ம எப்படி இருந்துக்கிடணும்? ஒருவருக்கு நம்மளை பிடிக்கல அப்படின்னா நம்ம எப்படி இருந்துக்கிடணும்? என்ன சொல்கிறீங்க கேட்கல. ஒருவருக்கு நம்மளை பிடிக்கல அப்போ நம்ம எப்படி இருந்துக்கிடணும்? ஒருத்தருக்கு பிடிக்கலன்னா நம்ம அமைதியாக இருந்துக்கலாமா? விலகிடலாம், பெஸ்ட் விலகிடலாம். பிடிக்கலன்னு தெரிஞ்சிருச்சுன்னா விலகிறது பெஸ்ட். விலகிறது பெஸ்ட். அவங்கள பிடிச்சி நம்ம பிடிக்கலையா அதோட நான் விலகிறேன் அப்படின்றது தான். அது உண்மையாக உங்களுக்கு பிடிக்கலையா, பிடிச்சிருக்கா, இல்லை என்னோட தாட் அப்படி இருக்கா, எனக்கு தான் அப்படி தோணுதா, அவங்க பண்ணுற ஒரு சில ஆக்ஷன்னால உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்ற மாதிரி விஷயங்களை தான் நம்ம வந்து கவுன்சிலிங் மூலயமா பார்க்க முடியும். நார்மலாக அவங்களோட தாட் கூட இருக்கலாம். ஓகேங்களா, அந்த தாட் வந்து உண்மையாக இல்லையான்றது எல்லாமே நம்ம வந்து கொண்டு வருவோம் வெளியே. அதை கொண்டு வந்துட்டு அந்த மாதிரி பார்க்கலாம். மேபி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இஷ்யூஸ் இருந்தால், மற்றபடி நார்மலாக ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே அது பிடிக்கலன்னு பிரச்சனை வருதுன்னா அதை நார்மலாக நீங்கள் விலகிக்கலாம். நம்ம மைண்ட் நம்ம ரிலாக்ஸ் தான். ஓகேயா? ஓகே 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 முடிச்சுப்போமா? அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சூப்பரா வந்துட்டு கிளாஸ் பண்ணீங்க சிஸ்டர். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் சிஸ்டர். பாரக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிஸ்டர் உங்க 1 hour ஸ்பீச் வந்து 1 year எனர்ஜி டானிக்கா இருந்துச்சு சிஸ்டர். அவ்வளோ அருமையா இருந்துச்சு. மிகவும் அருமை, மிகவும் அருமை சிஸ்டர். How to deal all the problems. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் கஸீரா சிஸ்டர். நான் இப்போ லாஸ்டா தான் வந்தேன்.
ஃபர்ஸ்ட்லாம் கொஞ்சம் எனக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து எங்க மகன்கிட்ட மருமகிட்ட பேச வேண்டியது இருந்துச்சு. அதனால அதை பேசிட்டு லாஸ்ட் ஒரு 3:45க்கு தான் வந்தேன். ஓகே. ரொம்ப அழகான முறையில சொல்லிட்டு இருந்தீங்க. எனக்கு வந்து சில இஷ்யூஸ் இருக்கதான் செய்யுது. அதே வந்து ரொம்ப வருஷமா கடந்து போய்கிட்டே தான் இருக்கிறேன். இன்னும் எவ்வளவு கடந்து போறதுன்றது தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. அதுவுமே எனக்கு ரொம்ப இதா இருக்குது. சரி அங்க எல்லாரும் போனாக்கா அதான் நான் சொல்றேன், நான் அவங்கள்ட்ட ரொம்ப பேசணும். ஆனா நீங்க வந்து எனக்கு போதிய அளவு வந்து கொஞ்சம் நல்லா வந்து தெளிவான முறையில சில விஷயங்கள் சொன்னீங்க. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாவும் இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் நல்லா போதுமான. அதான் இந்த ஒரு நாள் அப்படிங்கறத எனக்கு ரொம்ப இதா இருந்துச்சு. நானும் அததான் ஃபர்ஸ்ட் ஒருத்தன் கேட்டாங்க பாத்தீங்களா, நீங்க எப்படி இதெல்லாம் கடந்து வர்றீங்க அப்படின்ட்டு. அப்பதான் நானும் அதை கேட்கணும்னு நினைச்சு அவங்க கேட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த தெளிவுகளையும் நீங்க சொன்னீங்க. ஆக்சுவலி இன்னைக்கு ஒரு 7:30க்கு இன்னொரு கிளாஸ் இருக்கு, முடிஞ்சா அதுல கலந்துக்கோங்க. இதுல எங்களை மாதிரி வந்த அந்த பெண்கள் எதெல்லாமே சால்வ் பண்ணி இன்னைக்கு இப்படி இருக்கும் அப்படின்றது தான் இந்த கான்செப்ட். ஓகேங்களா? முடிஞ்சா அதுல நீங்க கலந்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய விஷயங்கள் எல்லாமே அதுல பகிரப்படும். கண்டிப்பா லிங்க் அனுப்புனீங்கன்னா கண்டிப்பா நான் கலந்துக்கிறேன். லிங்க் அனுப்புங்க, நாங்க அதுல கலந்துக்கிறோம். ஓகே, நீங்க என் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களுக்குலாம் லிங்க் அனுப்புறேன். இன்ஷாஅல்லாஹ் இன்ஷாஅல்லாஹ். ஓகே. உங்கள்ட்ட வந்து பேசணும் அப்படினாக்கா எப்ப பேசலாம்? நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. அலிமா நம்பர் இந்த நம்பருக்குமா அலிமா நாங்க மெசேஜ் பண்றது? ஆமா, என் நம்பர் வாட்ஸ்அப்லயும் இருக்கும். அதே மாதிரி இப்போ நான் உங்களுக்கு அனுப்புறேன். ஓகேங்களா? இல்ல நீங்க அந்த குரூப்ல கூட அட்மின் கேளுங்க, அவங்களும் உங்களுக்கு கொடுப்பாங்க. சரி ஜஸாக்கல்லாஹ். ஓகே. இப்போ வந்து இங்க வந்து உங்களுக்காக ஒரு சின்ன ஒரு ஆஃபர் இருக்கு. ஓகேங்களா? எப்பவுமே ஸ்ட்ராங் மைண்ட் ஸ்ட்ராங் உமன்ன்றத நம்ம எடுக்கும்போது இந்த ஆஃபரை கொடுப்போம். ஃப்ரீ 15 மினிட்ஸ் செக்இன் அப்படின்ற அந்த ஒரு ஃப்ரீயான ஒரு 15 மினிட்ஸ் மட்டும் ஒரு கவுன்சிலிங் மாதிரி. ஃபுல் அண்ட் கவுன்சிலிங் கிடையாது. பிகாஸ் 15 மினிட்ஸ் எடுக்காது. ஒரு கவுன்சிலிங்க்கு 45 மினிட்ஸ்லேருந்து 1 hour ஆகும். பட் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணவங்களுக்காக மட்டும் இன்னைக்கான ஒரு ஸ்பெஷலாக வந்து நம்ம என்ன கொடுப்போம் அப்படின்னா 15 மினிட்ஸ் வந்து நீங்கள் வந்து பேசலாம். அந்த 15 டேஸில் உங்களுடைய ப்ராப்ளம் சிம்பிள் சொல்யூஷபிளாக இருக்குது, இல்லை டிப்ஸ் ஆர் டெக்னிக்காக இருந்ததுன்னா நீங்கள் அந்த டிப் அண்ட் டெக்னிக் வாங்கிக்கலாம். இன்கேஸ் அது வந்து பெரிய ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஃபர்தராக அது கவுன்சிலிங்க்கு வர மாதிரி இருக்கும். அதையுமே என்ன அப்படின்ற அந்த 15 மினிட்ஸ்லேயே வந்து நாங்கள் சொல்லிடுவோம். வேணுன்றவங்க வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ஜஸ்ட் 10 மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான். ஃபஸ்ட்டு வர 10 பெண்கள். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வர 10 பெண்கள். இந்த மாதிரி சொல்லிட்டீங்கன்னாக்கா அப்புறம் எப்படி நாங்க வந்து ஜாயின் பண்ணி இதுங்கிறது? ஃபர்ஸ்ட் வர 10 மெம்பர்ஸ் மட்டும் ஆட் ஆயிட்டு மற்றவங்கள என்ன பண்றது? எப்படி கேட்கறது? எங்களோட டவுட்டுகளை எல்லாம் எப்படி கேட்கறது? நீங்க சீக்கிரம் நான் தான் நம்பர் கொடுக்குறேனே. அதான் எல்லாரும் டக்குனு ஜாயின் பண்ணிடுவாங்க. 10 மெம்பர்ஸ் வந்துருவாங்களே அதுக்குள்ளாட்டியும். பட் எல்லாருக்கும் 15 மினிட்ஸ் கொடுக்கறது கஷ்டம் இல்ல. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் 5 மினிட்ஸ் நினைச்சோம். சாரி 5 மெம்பர்ஸ் நினைச்சோம். அதுக்கப்புறம் தான் சரி ஒரு 20 மெம்பர்ஸாவது வச்சிருந்தா கூட நான் டக்குனு நானும் லிங்க் சென்ட் பண்ணீங்களா? குரூப்ல கூட போட்டீங்கன்னா ஓகே, நான் குரூப்ல நம்பர் அனுப்புறேன். இன்ஷாஅல்லாஹ் நீங்க பண்ணுங்க. ஓகேங்களா? சரி, அது யார் இப்போ 15 மெம்பர்ஸ்ன்னுது உங்களுக்காக வேணா நான் 15 மெம்பர்ஸ் அப்படின்றேன். பட் ஒரே நாளெல்லாம் முடியாது. 15 மெம்பர்ஸ் தான் சொல்லல, நான் வந்து 20 மெம்பர்ஸ் சொன்னேன். 20 மெம்பர்ஸ் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு. நான் வந்து 15 மெம்பர்ஸ் வந்து ஃபைனல் பண்றேன். ஓகேங்களா? அந்த 15 மெம்பர்ஸ்ல ஃபர்ஸ்ட் வரவங்க ஒவ்வொரு நாள் இந்த டேட் இந்த டைமிங்னு உங்களுக்கு கொடுப்பேன். அந்த டைமிங்ல நீங்க வந்து அட்டெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். சரியா? ஃபர்தரா நீங்க வந்து குரூப்ல மெசேஜ் கான்டாக்ட் பண்றது. அதான் நான் நம்பர் அனுப்புறேன் பாருங்க. இந்த சாட் பாக்ஸ்லயே நம்பர் அனுப்புறேன். இப்பவே கான்டாக்ட் பண்றீங்களா? சூப்பர். ஒரு நிமிஷம் இருங்க மேம். இது பெண்ணையே காணுமே எல்லாம் பக்கத்துல. 1 year 1 hour என்னது ஸ்பீச் ஈக்குவல் டு 1 year கோர்ஸ். மாஷாஅல்லாஹ். அல்லாஹ் உங்களுக்கு பாரக்கல்லாஹ் ஃபீக் சிஸ்டர். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். ஓகே சிஸ்டர், நீங்க கான்டாக்ட் பண்றவங்க கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த நம்பர் கொடுத்திருக்கீங்களா? இது 423 லாஸ்ட் நம்பர் 88 வரவே இல்லையே. இன்னொரு தடவை தரேன். வந்துட்டு மேல போயிடுச்சு. நடுவுல வேற யாரோ ஏதோ நம்பர் அனுப்பி நாங்கலாம் பெண்ண அனுப்புறதுக்கு பதிலா நாங்க ஸ்கிரீன்ஷாட்டே எடுத்து வச்சுட்டோம். அவ்வளவு ஆர்வமா இருக்கு. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கீங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கீங்களா? இது வந்து யூடியூப்ல வரும். இல்ல நம்ம ஸ்பீச் பண்ணவங்க பாத்து கேலரியில போயிடும். நம்ம நம்பர் எழுதி வச்சாக்கா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இல்ல நான் வந்து லிங்க் வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். நம்பரை அனுப்புறேன். ஓகேங்களா? ஓகே, ஸோ நம்ம வந்து முடிச்சுப்போம். லிங்க் வேணுன்றவங்களும் கேட்டு வாங்கிக்கோங்க. ஓகே, பாரக்கல்லாஹு ஃபீக். ஸ்ட்ராங் மைண்டா ஸ்ட்ராங் உமனா மாறுறதுக்கான ஒரு முதல் படியா இது இருக்கும் அப்படின்றத நான் நம்புறேன். லிங்க் அனுப்பிடுங்க. ஓகே, இன்ஷாஅல்லாஹ் இந்த ஒரு நாள்ல ஒரு சிறந்த நாள் ஸ்ட்ராங் உமனா நம்ம மாறுறது மட்டும்தான்.
ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்ட்ராங் உமனாக நம்ம ஒவ்வொரு நாளும் மாறிக்கிட்டே தான் இருக்கோம், மாறுவோம் அப்படின்ற நம்பிக்கை வைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிஸ்டர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. துவா ஓதுறீங்களா சிஸ்டர்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.